Greetings in the matchless name of the Savior and Healer, Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்கும் தெய்வமும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல்கள். I am very happy to stand before you as the living testimony of my Jesus. என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுக்காக உங்கள் முன்பாக ஜீவனுள்ள சாட்சியாய் நிற்கிறதிலே சந்தோஷப்படுகிறேன். Jesus is alive. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். What is the proof? அதுக்கு என்ன அடையாளமும் சாட்சி? Two proofs. ரெண்டு அடையாளங்கள். First, me and my family. முதலாவது நானும் என்னுடைய குடும்பமும். Second, இரண்டாவதாக the miracles which you are going to see and experience tonight will prove Jesus is alive. இன்று ராத்திரி அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசு செய்கிற காரியங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறது அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இரண்டாவது அடையாளம். Are you ready? நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? Amen. Amen. Hallelujah. Hallelujah. From the time of the fall of man in Eden till this moment, human beings have been asking, why this happened to me, Lord? ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே மனுஷன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு மனுக்குலம் கேட்கிற ஒரு கேள்வி, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? Why this happened to me? ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? Many of you have been asking the same question, why this happened to my life? அநேகர் என்னுடைய வாழ்க்கையில் இவைகள் இப்படி ஏன் நடக்கிறது என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். This is the cry heard from the street to the palaces. இதுதான் தெரு முதற்கொண்டு தெருவில் வாழ்கிற மனுஷர்கள் கொண்டு அரண்மனையில் வாழ்கிற மனுஷர்கள் வரைக்கும் கேட்கிற கேள்வி. This is the cry from the little child to the very old person. இதுதான் ஒரு சின்ன பிள்ளை முதற்கொண்டு வயதான மக்கள் வரைக்கும் கேட்கப்படக்கூடிய கேள்வி. Looking at the children, parents are crying and asking, why this happened to me? பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து இது ஏன் இப்படி எங்களுக்கு நடக்கிறது என்று கேட்கிறார்கள். Looking at the life of parents, children are crying and asking, why this happened to me? பெற்றோர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பிள்ளைகள் ஐயோ எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்கிறார்கள். Seeing in the matters of the husband's life, wife is beating on the chest and head and crying, why this happened to me? கணவனுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்து மனைவி ஐயோ தன் மார்பை அடித்துக்கொண்டு தலையை எடுத்துக்கொண்டு எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். All the human beings, மனுக்குலம் முழுவதும் இதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. They raise this cry. இதுதான் ஒரு அப்படிப்பட்ட ஒரு கூக்குரல். They are running here and there for finding solutions, spending money, observing rituals, nothing good is coming to their life. இங்கேயும் அங்கேயும் ஓடி தங்களுடைய பணத்தை செலவழித்து மத சார்பின் காரியங்களை சகலத்தையும் செய்து பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் ஒன்றும் நல்லது நடக்கிறதில்லை. The answer is there in the Bible. ஆனால் வேதத்தில் தான் அதற்கு உரிய பதில் இருக்கிறது. 1 Corinthians chapter 10 verses 13 says, முதல் கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, No temptation has overtaken you, but such as is common to man. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடுகிறதில்லை. God is faithful. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். Who will not allow you to be tempted beyond what you are able. உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி அவர் உங்களை சோதிக்கப்பட விடமாட்டார். But with the temptation will provide a way of escape also, that you may be able to endure it. சோதனையோடு கூட நீங்கள் சகித்துக் கொள்ளத்தக்கதாக ஒரு போக்கையும் அவர் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். That is the answer. அதுதான் பதில். No temptation has overtaken you, but such as is common to man. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடுகிறதில்லை. God created me and you in his own image. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய சொந்த சாயலிலே படைத்திருக்கிறார். Only he knew our capacity. ஆகவே ஒருவருக்கு தான் தெரியும் நாம் எந்த வரை பொறுத்துக்கொள்ள முடியும் என்பது. He says what you went through in your life, what you are going through in your life is common to man. நீங்கள் என்ன பாதையிலே போயிருக்கிறீர்கள், வாழ்க்கையில இப்பொழுது எப்படி போய் கொண்டிருக்கிறீர்கள், இது எல்லாவற்றையும் அவர்தான் சொல்ல முடியும். அது ஒரு பெரிய புதுதான காரியம் அல்ல, மனுஷனுக்கு நேரிடுகிறவைகள் தான். God is faithful. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Unchanging God. தேவன் மாறி போவதில்லை. Men may come and men may go. மனுஷர்கள் வந்து மனுஷர்கள் போவார்கள். Governments may come and governments may go. அரசாங்கங்கள் வரும், அரசாங்கங்கள் போவார்கள். Chief ministers will come and go. Chief ministers வருவார்கள், போவார்கள். Presidents will, prime ministers will come and go. ஜனாதிபதிகளும் முக்கிய மந்திரிகளும் வருவார்கள், அவர்கள் போவார்கள். But God is an unchanging God. ஆனால்
தேவனோ மாறாதவராய் Heaven and earth shall pass away, but my word shall not pass away. பூமியும் வானமும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. Jesus is the same yesterday, today and forever. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் He never changes. அவர் மாறி போவதில்லை. We may change. நாம் மாறி போகலாம். When problems come, we may change. பிரச்சனைகள் நமக்கு வரும் பொழுது கட்டாயம் மாறி போகிறோம். He says, அவர் சொல்லுகிறார், God is faithful. தேவன் உண்மையுள்ளவர். Even when we are unfaithful, He is faithful. நாம் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He will not allow you to be tempted beyond what you are able to. நீங்கள் பொறுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு சோதனைகளை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க மாட்டார். He will not allow. அவர் அப்படி அலோவ் பண்ண மாட்டார். But with the temptation will provide a way of escape also, that you may be able to endure it. ஆனால் அந்த சோதனைகளோடு கூட நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கையும் அவர் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். Some of you are here. சிலர் இங்கே இருக்கிறீர்கள். God brought you here. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். You couldn't even take a step forward. ஒரு அடி கூட உங்களால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு இருந்தீர்கள். You are desperately waiting for a miracle in your life. உங்களுடைய ஜீவியத்திலே மிகவும் ஆசையாய் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று தாகத்தோடு இருந்தீர்கள். In the financial area, in the health. பொருளாதார ரீதியிலும் உங்களுடைய சரீர சுகத்திலும் அப்படி இருந்திருக்கிறீர்கள். In your family. உங்களுடைய குடும்பத்தில் no peace. சமாதானம் இல்லை. No harmony, unity. அங்கே ஒரு ஐக்கியம், ஒரு பரஸ்பர ஐக்கியம் இல்லை. Some of my sisters, you don't want this life. இங்க இருக்கிற சில சகோதரர்கள், நான் இங்கே வாழவே எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். Why should I live? Whose sake I live? ஏன் நான் ஜீவிக்கிறேன், ஏன் வாழுகிறேன், யாருக்காக வாழுகிறேன்? Listen my brothers and sisters. அருமையான சகோதரர்களே, கவனியுங்கள். If I have enough money in my pocket, I won't be asking why you gave me such money and why this happened to me, Lord. ஒருவேளை என்னுடைய பாக்கெட்ல நிறைய பணம் இருந்தா, ஆண்டவரே இது ஏன் இப்படி இந்த பணத்தை கொடுத்தீர், எனக்கு எதுக்குன்னு நான் கேட்கவே மாட்டேன். If I have good health, I won't be asking. நல்ல சரீர சுகம் இருந்தா ஏன் கொடுத்தீங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன். If I have harmony and unity in my family, I won't be crying, my wife won't be crying. என்னுடைய குடும்பத்திலே நல்ல சமாதானம் சந்தோஷம் இருக்குமானால் என்னுடைய மனைவி இப்படி கேட்க மாட்டாங்க, ஏன் இதை கொடுத்தீங்கன்ட்டு. Hallelujah. Hallelujah. Only when negative things coming to our life, only we ask this question. எதிர்மறையான காரியங்கள் இல்லாதவைகள் நமக்கு பார்க்கும்போது தான் இதெல்லாம் ஏன்யா இல்லைன்னு கேட்கிறோம். James chapter 1 verses 17 says, யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, let no one say when he is tempted, I am being tempted by God, for God cannot be tempted by evil and he does not tempt anyone. ஒரு சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லானாக, காரணம் தேவன் தீமையினால் சோதிக்கிறவரும் அல்ல, அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. Somebody shout hallelujah. Hallelujah சொல்லுவோம். God. James chapter 1 verses 13 says, verses 13. யாக்கோபு 1:13 அப்படி சொல்லுகிறது, let no one say when he is tempted, I am being tempted by God, for God cannot be tempted by evil and he does not tempt anyone. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, காரணம் தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் பொல்லாப்பினால் சோதிக்கிறவரும் அல்ல, அவரும் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. Our God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவன். Only good things will come from him. ஆகவே அவரிடத்திலிருந்து நல்ல காரியங்கள் மாத்திரம்தான் வரும். James chapter 1 verses 17 says, every good gift, every perfect gift is from above, from the Lord of light. யாக்கோபு 1:17 இப்படி சொல்லுகிறது, நன்மையான எந்த வரமும் பூரணமான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிறது என்று சொல்லுகிறது. From where these negative things are coming now? அப்படியானால் இந்த எதிர்மறையான ஆசீர்வாதத்தை தடுக்கிறதான காரியங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? John chapter 10 verses 10 says, யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, the thief comes only to steal, kill and destroy. I came that they may have life and have it abundantly. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே ஒன்று வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். In this word we could see two persons coming. இந்த வார்த்தையிலே நாம் இரு நபர்கள் வருகிறதை பார்க்கிறோம். One comes to steal, kill and destroy. ஒருவன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான், திருடவும் வருகிறான். He is the Lord of darkness. அவன் தான் அந்தகார பிரபு. He is the Lord of every negative thing. எல்லா
எதிர்மறையான வாழ்க்கையில நாம் படுகிற அத்தனை காரியங்களுக்கும் அவன்தான் பிரபுவாக His இருக்கிறான். name is Satan. அவனுடைய பெயர் தான் சாத்தான். Another one came on this earth இன்னொரு நபர் இந்த பூமிக்கு to வந்தார், give us life and abundance of life. நமக்கு ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கவும் Not வந்தார். only that, அது மாத்திரமல்ல, to give us eternal life. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். He is the Lord of light. அவர்தான் வெளிச்சத்தின் தேவன். And He is the Lord of every positive things. அவர் எல்லா நேர்மறையான ஆசீர்வாதமான காரியங்களுக்கு காரணராய் His இருக்கிறவர். name is the name above all names. அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். His name is Jesus. அவருடைய நாமம் தான் இயேசு. Brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, you must know what is coming from Satan and what is coming from Jesus. சாத்தானிடத்திலிருந்து என்ன வருகிறது என்றும் தேவனிடத்திலிருந்து எது வருகிறது என்றும் உங்களுக்கு நன்றாக அறிந்திருக்க வேண்டும். John chapter 8 verses 32 says, the thief comes only to you shall know the truth and truth shall set you free. யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். John chapter 14 verses 6 says, Jesus said, I am the way, the truth and life. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். John 8:36 says, if son set you free, you are free indeed. யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். First John chapter 3 verses 8 says, the Son of God appeared on this earth to destroy the works of devil. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். You must know what is from Satan and what is from Jesus. சாத்தானிடத்திலிருந்து என்ன வருகிறது என்றும் தேவனிடத்திலிருந்து இயேசுவினிடத்திலிருந்து என்ன வருகிறது என்றும் நன்றாக நாம் அறிந்திருக்க வேண்டும். Sin is from Satan and salvation, righteousness is from Jesus. பாவம் என்பது சாத்தானிடத்திலிருந்தும் ரட்சிப்பும் நீதியும் இயேசுவினிடத்திலிருந்தும் வருகிறது. Hallelujah. Hallelujah. Many of you carry sickness in your body. அநேகர் உங்கள் சரீரங்களிலே வியாதியை சுமக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். That sickness is from the factory of Satan. அந்த வியாதியானது சாத்தானுடைய பணிமனையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. Jesus is Rapha, Jehovah the healer, ready to heal you tonight. இன்று ராத்திரியில் யெகோவா ராஃபாவாகிய இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்த அவரால் முடியும். அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். Darkness is from Satan and light is from Jesus. அந்தகாரம் என்பது சாத்தானிடத்திலிருந்தும் வெளிச்சம் இயேசுவினிடத்திலிருந்தும் வருகிறது. What area you face death in your life, that death is from Satan, and life, abundance of life and eternal life is from Jesus. உங்கள் வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே நீங்கள் மரணம் போல மரணத்தை சம்பவித்தது போல நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது சாத்தானிடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெளிச்சமும் நித்திய ஜீவனும் ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. My sister, what made you cry? என் சகோதரியே, நீங்கள் அழுவதற்கான காரணம் என்ன? Who is the reason behind it? அந்த அழுகைக்கு பின்பாக இருக்கிற நபர் யார்? What is your problem? உங்களுடைய பிரச்சனை என்ன? All the problems are from Satan. எல்லா பிரச்சனைகளையும் சாத்தானிடத்திலிருந்து தான் வருகிறது. Jesus is the solution. இயேசு கிறிஸ்து தான் அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரியாய் இருக்கிறார். Nothing is impossible by Jesus. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. Brother, you failed in the family. சகோதரனே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருவேளை தோற்றவர்களாய் You failed இருக்கிறீர்கள். in the business. ஒருவேளை உங்களுடைய பிசினஸ்ல தோற்று Sister, you போயிருக்கிறீர்கள். failed in the family. சிஸ்டர், நீங்க ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் தோற்று You போயிருக்கிறீர்கள். don't want this life. நீங்கள் இந்த ஜீவியம் எனக்கு வேண்டாம் You என்று have been சொல்லுகிறீர்கள். crying and trying and failed. நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி அழுது தோற்று போயிருக்கிறீர்கள். Hallelujah. That failure is from Satan. அந்த தோல்வி சாத்தானிடத்திலிருந்து வந்தது. We have victory by the holy blood of the Lamb of God, Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்னும் ஆட்டுக்குட்டியானவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் The கிடைத்திருக்கிறது. bitterness you carry in your life is from Satan. Jesus is a God of sweetness. உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் சுமக்கிறதான கசப்பு பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவோ உங்களுக்கு மகிமையான ஆனந்தத்தை கொடுக்கிறது. Destruction is from Satan and deliverance is from Jesus. அழிவு என்பது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் விடுதலையோ இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. All the decline in your life is from Satan. All the increase is from Jesus. உங்கள் வாழ்க்கையில எல்லா குறைவுகளும் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் நிறைவோ ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. Barrenness is from Satan and fullness is from Jesus. மலட்டு தன்மையும்
இன்மையும் இல்லாமையும் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது, ஆனால் பரிபூரணம் ஆண்டவர் இயேசுவினிடத்திலிருந்து தான் வருகிறது. Are you going through financial crisis? ஒருவேளை உங்கள் பொருளாதார ரீதியில நீங்கள் மிகவும் தோல்வியோடு இருக்கிறீர்களோ, That emptiness is from Satan, and Jesus became poor to made you rich, and you deserve the richness of Jesus. அந்த குறைவு, பொருளாதார குறைவு பிசாசினிடத்திலிருந்து வருகிறது, ஆனால் என் ஆண்டவரோ உங்களை நிரப்பி நீங்கள் சம்பூர்ணமாய் வாழும்படிக்கு அனுகிரகம் பண்ணுகிற தேவன். All the losses in your life is from Satan, all the gain is from Jesus. எல்லா இழப்புகளும், வாழ்க்கையில சந்தித்த அத்தனை இழப்புகளும் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது, ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர் பெருகச் செய்கிற தேவன். Slavery is from Satan, and Jesus is the Lord of freedom. He came on this earth to set us free. பிசாசு தான் இந்த அடிமைத்தனத்துக்கு காரணமாய் இருக்கிறார், ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ விடுதலைக்கு காரணமாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, when I and you face problems, we hear two sounds. நீங்களும் நானும் பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது ரெண்டு விதமான சத்தங்களை கேட்கிறோம். One Satan, another Jesus. ஒன்று ஒரு குரல் சாத்தானுடைய குரல், இன்னொன்று இயேசுவினுடைய குரல். Both will speak to us. ரெண்டு குரலும் நம்மோடு பேசும். How we can identify that whether it is Jesus or Satan is speaking? சாத்தான் பேசுகிறானா அல்ல இயேசு பேசுகிறாரா என்பதை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும்? Do you know who is the most blessed person? ஒரு பூமியிலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? The person who can realize the soft voice of Holy Spirit, that person is the most blessed person. இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவன் தான் இந்த பூமியிலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். John chapter 10 verses 27 to 30 says, யோவான் 10வது அதிகாரம் 27 லிருந்து 30வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறது, My sheep hear my voice and they follow me. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது, அவைகள் எனக்கு பின்னே வருகிறது. I know them and they follow me. அவைகளை நான் அறிவேன், அவைகள் என்னை பின்தொடர்கிறது. I give eternal life to them. அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். They will never perish. அவர்கள் அழிந்து போவதில்லை. Nobody will snatch them out of my hand. என்னுடைய கரத்திலிருந்து அவர்களை பறித்துக்கொள்ள ஒருவனாலும் முடியாது. My Father who has given them is greater than all. என்னுடைய பிதா, இந்த ஆடுகளை கொடுத்த பிதா எல்லாரை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். Nobody is able to snatch them out of my Father's hand. என்னுடைய பிதாவின் கரத்திலிருந்து என்னுடைய ஆடுகளை ஒருவனும் பறித்துக்கொள்ள முடியாது. I and my Father are one. நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். Let me ask you tonight, இந்த ராத்திரி உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டும். who is your Lord? உங்களுடைய ஆண்டவர் யார்? Who is the Lord of your family? உங்களுடைய குடும்பத்தின் ஆண்டவர் யார்? Who is the Lord of your relationships? உங்களுடைய உறவுகளின் ஆண்டவர் யார்? Who is the Lord of your business? உங்களுடைய தொழிலுக்கு உரிய ஆண்டவர் யார்? Who is the Lord of your finance? உங்களுடைய பொருளாதாரத்தின் ஆண்டவர் யார்? Who is the Lord of your children? உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் யார்? Who is the Lord of their education? அவர்களுடைய படிப்புக்கு ஆண்டவர் யார்? Shall I tell you? நான் ஒன்று சொல்லட்டுமா? If Jesus is the Lord, இயேசு கிறிஸ்து உங்கள் கர்த்தராய் இருப்பாரானால், if Jesus is the Lord of your life, உங்களுடைய ஜீவியத்தில் இயேசு கர்த்தராய் இருப்பாரானால், you have victory, victory, victory always. உங்களுக்கு வெற்றியும் வெற்றி தான் எப்பொழுதுமே. What you are going through your life, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்ன பாதையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள், that will prove who is your Lord. அதுதான் நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள், யார் உங்களுக்கு கர்த்தர் என்பதை நிரூபித்து காட்டும். I put two lists, what is from Jesus and what is from Satan. எனக்கு ரெண்டு பட்டியல் உண்டு. சாத்தானிடத்திலிருந்து என்னென்ன வருகிறது, இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து என்னென்ன ஆசீர்வாதங்கள் வருகிறது. What you experience in your life, that will prove who is the Lord in your life. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எவைகளை அனுபவிக்கிறீர்களோ அவைகள் தான் நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் அல்லது யார் உங்களுக்கு கர்த்தர் என்பதை நிரூபித்து காட்டும். I also had problems in my life. என்னுடைய ஜீவியத்திலும் பயங்கரமான பிரச்சனைகள் வந்தது. I also heard the two sounds. எனக்கும் அந்த ரெண்டு சத்தங்கள் கேட்டது. This is my son Abhishek. அபிஷேக் என்னுடைய பையன். Now he is 11 years old. He is going to be in 7th standard. இப்பொழுது அவனுக்கு 11 வயசு, 7வது கிளாஸுக்கு போகிறார். My daughter Aishwarya, now she finished her +2. She is 17 years old. என்னுடைய மகள் 17 வயது நிரம்பிய மகள் ஐஸ்வர்யா +2 படித்து முடித்திருக்கிறாள். She has been with us, and 2 days before she went back to Trivandrum to attend her entrance examination
Next, in 2 days, she will come and join with us. எங்களோடு கூட ஊழிய பயணத்தில் இவ்வளவு நாட்கள் இருந்து இப்பொழுது ட்ரிவாண்ட்ரத்துக்கு சென்றிருக்கிறார்கள். காரணம் அங்கே ஒரு பரீட்சை எழுத வேண்டும். இன்னும் 2 நாட்களில் அவர்கள் மறுபடியும் திரும்பி எங்களோடு கூட சேர்ந்து கொள்வாள். When we are preaching, you see it in the spirit of my Lord, my 2 children are also standing with me. நான் பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம் தேவாவியானவர் சாட்சி, என் பிள்ளைகள் எப்பொழுது என்னோடு கூட இருப்பார்கள். Praise the wonder making, miracle working Jesus, who brought me here and made me stand before you as a man who has seen his glory, that a man whose name would have been inscribed with this 2 children's name on the stone of the tomb in the graveyard of a church. ஒரு திருச்சபையிலே ஒரு கல்லறையிலே நானும் என்னுடைய பிள்ளைகளுடைய பெயர்களும் கல்லறையிலே எழுதப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த எங்களை கர்த்தராகிய இயேசு ரட்சித்து இந்த மத்தியிலே ஊழியத்தில் நிறுத்தினார். அவருடைய உன்னத நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. My Jesus is alive. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். Because my Jesus is alive, we are alive. இயேசு உயிரோடு இருக்கிறபடினாலே நாமும் உயிரோடு இருக்கிறோம். Because of my Jesus is alive, we are alive. என் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறபடினால் நாமும் உயிரோடு இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. I am Babu K. Matthew, born and brought up in the city of Cochin in the state of Kerala. கேரளத்தில் இருக்கக்கூடிய கொச்சின் மாநகரத்திலே பிறந்த பாபு கே மேத்யூ என்னுடைய பெயர். I have been the chairman of 9 colleges in the state of Kerala. கேரளா ஸ்டேட்ல 9 கல்லூரிகளுக்கு நான் சேர்மனாக இருந்திருக்கிறேன். I have been awarded for the best principal in the state of Kerala in the year 2001. 2001வது ஆண்டிலே கேரள மாநிலத்திலே நான் மிகச்சிறந்த ஒரு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். And I have been the director of the computer literacy project of government of India. இந்திய தேசத்தின் கம்ப்யூட்டர் லிட்ரேச்சர் என்கிற லிட்ரசி என்கிறதான ஒரு நிறுவனத்துக்கு டைரக்டராக இருந்திருக்கிறேன். Even though I was born and brought up in a Christian family, I never had a personal relationship with my Jesus. கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்திருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு நல்ல உறவில் நான் இருந்ததில்லை. I was an orthodox Christian. நான் ஒரு மிகவும் பக்தி வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவன். But I lived a life what pleased me. ஆனால் என்னை சந்தோஷப்படுத்துகிறதான திருப்திப்படுத்துகிறதான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். I depended on the money in the bank, connections with the police and political parties. I lived a life. என்னுடைய வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தின் மேலும் போலீஸ் அதிகாரிகள் மேலும் மற்ற நண்பர்கள் மேலும் தான் என்னுடைய முழு நம்பிக்கை வைத்து நான் அப்படி ஜீவித்துக் கொண்டிருந்தேன். When everything was going smoothly in the year 2005, I started a new business. 2005வது ஆண்டு எல்லாம் நன்றாய் போய் கொண்டிருக்கிறதான நிலைமையிலே ஒரு புதிய ஒரு தொழிலை ஆரம்பித்தேன். That was real estate. அது ரியல் எஸ்டேட் பிசினஸ். In 3 months I purchased 4 big mansions in the heart of Cochin city, investing billions of rupees. அநேக கோடி ரூபாய்களை நான் முதலீடு செய்து கொச்சின் பட்டணத்திலே 3 மாதங்களுக்குள்ளாக 4 பெரிய பங்களா, பெரிய அரண்மனை போல வீடுகளை நான் சம்பாதித்தேன். I wrote agreement to purchase big land properties also. பெரிய நிலங்களை வாங்கும்படிக்கு நான் பத்திரங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்தேன். When I had been to the office concerned to transfer the properties into my name, I came to know that I have been cheated. அந்த வாங்கின நிலங்கள் எல்லாம் என்னுடைய பெயருக்கு மாற்ற வேண்டும் என்று நான் முயற்சித்த பொழுது அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள். Real estate gunda mafia stretched out all over India, involved in all criminal activities. They made fake documents and cheated me. இந்திய தேசம் முழுவதும் ஏமாற்றி கொண்டு பெரிய தங்களுடைய குண்டாவை போல் இருக்கக்கூடிய மக்கள் என்னுடைய லேண்ட் டாக்குமெண்ட் எல்லா காரியங்களிலும் ஒரு போலியான காரியங்களை செய்து டாக்குமெண்ட்ஸ் செய்து என்னை ஏமாற்றி விட்டார்கள். I filed a case against them. அவர்களுக்கு விரோதமாக ஒரு கேஸை போட்டேன். In the same night 10 of the gangsters attacked my house at 12 o'clock. 12 மணி அதே நாள்ல 12 மணி ராத்திரி வேளையிலே 10 பேர் என்னுடைய வீட்டை வந்து என்னை தாக்கினார்கள். One of the gangsters put a sword on my neck and threatened me to withdraw the cases before next day noon, otherwise I would be cut into pieces. அடுத்த நாள் மத்தியானத்துக்குள்ளே நான் போட்ட கேஸ் எல்லாம் நீ வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த 10 பேர்ல ஒரு மனுஷன் கத்தியை கொண்டு வந்து என் கழுத்திலே வைத்து அவன் மிரட்டினான். And another one put a sword on the chest of my wife and asked, tell your husband to withdraw the case, otherwise we would kill your husband and over his dead body we will abuse you. இன்னொரு மனுஷன் சொன்னான், ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு என்னுடைய மனைவியுடைய மார்பிலே வைத்து நீ உன்னுடைய கணவனை சீக்கிரமாக நாளைக்கே எல்லா காரியங்களையும் வாபஸ் பண்ண விட வேண்டும், இல்லாவிட்டால் உன் கணவனை கொன்று அதற்கு மேலாக உன்னை அவமானப்படுத்துவோம்.
They left the house. அவர்கள் வீட்டை விட்டு போய் விட்டார்கள். Next day another gangsters came from another state into one of my college. அடுத்த மாநிலத்திலிருந்து மறுபடியும் அடுத்த நாள் இன்னொரு பெரிய கும்பல் என்னுடைய கல்லூரிக்கு வந்தார்கள். They came to fetch me. என்னை பிடித்து கொண்டு போக வந்தார்கள். But my wife was there in that college. She has been the vice principal of that institution. ஆனால் அந்த நிறுவனத்தில் அந்த காலேஜில் என்னுடைய மனைவி வைஸ் பிரின்சிபலாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். They came and broke our instruments, computers, and before the police arrived, they left the place. அவர்கள் போலீஸ்காரர்கள் வருகிறதுக்கு முன்பாக அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்கள் மற்றும் எல்லா சாதனங்களையும் உடைத்து நிகிரகம் பண்ணி போய்விட்டார்கள். Forcibly they have taken possession of my 2 houses. என்னுடைய வீட்டையும் கூட அவர்கள் பிடித்து கொண்டு போனார்கள். And finally I approached the honorable high court of Kerala. நான் கேரளா கோர்ட்டை நான் அணுகினேன். And they heard my case in 17 days and released the order. அந்த 17 நாட்களில் என்னுடைய அந்த ஆர்டரை ரிலீஸ் பண்ணி விட்டார்கள். First to provide me police protection. முதலாவது எனக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. Second to evict the people who possessed my house. இரண்டாவது என்னுடைய வீட்டை பிடித்து அந்த வீட்டுக்குள் நுழைந்தவர்களை காலி செய்ய வைக்க வேண்டும் என்ற தீர்மானம். 10 years passed since that order is released. 10 வருஷங்கள் அந்த ஆர்டர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 10 வருஷம் கடந்தன. Now I am standing before you. That order is active. It is never vacated. அந்த ஆர்டர் இன்னைக்கு இருக்குது. ஆனால் அந்த ஆர்டர் இன்னும் மாற்றப்படவில்லை. 10 ஆண்டுகளாகி அந்த ஆர்டர் அப்படித்தான் இருக்கு. It means wherever I go, police must escort me. அப்படியானால் அந்த ஆர்டர்ல சொல்லப்பட்ட முதல் கண்டிஷன் படி நான் எங்க போகிறேனோ போலீஸ் என்னோடு கூட வர வேண்டும். You can simply understand what all problems I went through and now I am going through. நீங்கள் ஈஸியாய் புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளாக நான் கடந்து சென்றேன். இப்பொழுதும் கூட எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறேன். I was forced to travel with my own paid 15 security guards with Kerala police. கேரளா போலீஸோடு கூட எனக்கென்று நான் ஏற்படுத்தினதான 15 செக்யூரிட்டி மனுஷர்களோடு கூட தான் நான் பிரயாணம் பண்ணி போவேன். When I purchased the properties, I availed some loans from the bank. பேங்க்ல இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி நான் வாங்கும் பொழுது பேங்க்ல இருந்து நான் சில லோன் எடுத்திருந்தேன். My wife was the co-applicant in all the loans. என்னுடைய மனைவி கோ-அப்ளிகண்டாக அந்த இன்னொரு நபராக கையெழுத்து போட்டார். And the documents submitted in the bank were fake, and they also came to know the same time when I came to know. நான் எப்பொழுது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஃபேக் அல்லது போலி என்று அறிந்தேனோ அப்பொழுதுதான் அவர்களும் அது போலி என்று அறிந்து கொண்டார்கள். They notified that they are going to file cases against me and my wife because we availed the loans, and if they filed the cases we would be arrested and put in the jail. பாருங்கள், நாங்கள் தான் அந்த லோன் எடுத்தபடினாலே என்னையும் என்னுடைய மனைவியும் அவர்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்று தீர்மானம் பண்ணார்கள். Hallelujah. I don't know what to do. என்ன செய்வதென்று தெரியவில்லை. I started running here and there for finding solutions for my problems. இங்கேயும் அங்கேயும் என் பிரச்சனைகளுக்கு எப்படியாவது தீர்வு காண முடியுமா என்று சொல்லி அலைந்து கொண்டிருந்தேன். I asked why this happened to me, Lord. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஏன் இது நடந்தது இப்படி? When I celebrated silver jubilee of my college, I did 25 things for the public. எனக்கு என்னுடைய கல்லூரிக்கு 25 ஆண்டு நூற்றாண்டை நான் கொண்டாடின பொழுது இந்த கல்லூரிக்கு 25 சமுதாயத்துக்கு 25 காரியங்களை செய்தேன். I spent money for the leprosy hospitals, orphanages and mental hospitals. I spent money for the marriage of poor people, and I built houses for the poor people. Such 25 things I did. நான் என்னுடைய பணத்தை கொண்டு போய் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுடைய மருத்துவமனைகளுக்கும் குஷ்டரோகிகளுடைய மருத்துவமனைக்கும் இப்படி சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அநேக நன்மையான காரியங்கள், இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் 25 காரியங்கள் அன்றைக்கு நான் செய்தேன். I spent money for, I sponsored the higher education of 50 students per year. I did it for 8 years. 8 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 50 பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு நான் ஃபீஸ் கட்டி அவர்களை படிக்க வைத்தேன். I did good things. Why these wrong things came to my life? இவை எல்லாம் நல்ல காரியங்கள் செய்தேனே, ஆனால் ஏன் எனக்கு எதிர்மறையான ஒரு சாபமான காரியங்கள் வந்து I got awards from center, state, many organizations. They honored me. மத்திய அமைச்சரகத்திலிருந்தும் மாநில அமைச்சரகத்திலிருந்தும் எத்தனையோ விதமான நன்மையான சர்டிபிகேட் அவார்டுகள்லாம் வாங்கினேனே. Medias wrote about me. என்ன ஊடகங்கள் என்னை குறித்து எவ்வளவு நன்றாக எழுதினது. I did good for the society. Why these negative things came to my life? நான் சமுதாயத்துக்கு
நல்லதைத்தானே செய்தேன், ஆனால் ஏன் எனக்கு கேடு நடக்கிறது? I started crying, why this happened to me? ஆண்டவரே, இது எதுக்கு நடக்கிறது என்று சொல்லி நான் தேவனிடத்தில் அழ ஆரம்பித்தேன். We started running here and there for finding solutions, nothing came to our இங்கே life. எங்கேயும் ஓடி அலைந்து என்னுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் கிடைக்குமா என்று அலைந்தேன், ஆனால் ஒன்று எனக்கு பிரயோஜனப்படவில்லை. One day I saw an advertisement in the newspaper, you have problems, we have solution. ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் தீர்வு எங்களிடத்துல இருக்கிறது என்றதான ஒரு அட்வர்டைஸ்மென்ட் That கொடுத்திருக்கிறார். was the advertisement of an astrologer. அது ஒரு ஜோசியக்காரனிடத்துல இருந்து வந்ததான ஒரு He அட்வர்டைஸ்மென்ட். is from the capital city of Kerala, Trivandrum. கேரளாவில் ட்ரிவாண்ட்ரத்தில் இருந்து இருக்கிற ஒரு I ஜோசியக்காரன். contacted him அந்த மனுஷனை தொடர்பு கொண்டேன். and we got an appointment. ஆகவே அவரை I சந்திக்கிறதான ஒரு went there நேரத்தை with my கேட்டேன். wife and my security. என்னுடைய செக்யூரிட்டியோடு என்னுடைய மனைவியோடும் அவரை பார்க்க சென்றேன். And I asked why this happened to my life. அவரிடத்துல நான் போய் கேட்டேன், என் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடந்தது? After some observances, he said that it is because of the matchless star of me and my wife this happened. இதை அதே 4 காரியங்களை செய்துட்டு அவர் கடைசியாக சொன்னது என்ன? உங்களுடைய மனைவியுடைய நட்சத்திரம் சரி கிடையாது. Hallelujah. அல்லேலூயா. I never believed I gave his fees. அவர் ஃபீஸை கொடுத்துட்டேன், ஆனா அவர் சொன்னது என்ன எனக்கு சரியா நான் நம்பல. I went to another person. இன்னொரு மனுஷன்ட்ட போனேன். He said the same. அவர் அதைத்தான் சொன்னார். He said, I see death in your life. உன்னுடைய வாழ்க்கையில மரணத்தை பார்க்கிறேன் அப்படின்னு You சொல்லிட்டார். will not cross 2005 September. 2500 செப்டம்பர் நீ தாண்ட மாட்டாய்ன்னு சொன்னார். Somehow it was true. அது எப்படியோ அது உண்மையாக இருந்தது. Because the gangsters are at my heels. How long I can avail police protection? We may be killed any moment. பாருங்கள், இந்த குண்டாக்கள்லாம் எங்க பின்னால எங்க உயிரை வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு நாள் நாங்க உயிரோடு இருப்போங்கிறது எங்களுக்கே தெரியாது. If we were arrested, we will commit suicide. நாங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டா நாங்க வேற வழி இல்லாம தற்கொலை தான் செய்து செத்து போயிடுவோம். The two ways death is sure. எப்படியோ இந்த 2 வழிகளிலும் மரணமானது கட்டாயம் உண்டு. We went to the third person. மூணாவது ஆள்கிட்ட போனோம். He said the same. அவரும் அதே தான் சொன்னார். Fourth person. நான்காவது நபர். Fifth person. அஞ்சாவது நபர். 5 people said the same. 5 நபரும் இதே தான் சொன்னார். They wrote and gave me. அவர்கள் அதை எழுதி இடத்துல கொடுத்தார். Whatever I speak, I have evidence in my hand. என்னெல்லாம் நான் பேசுறேனோ அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதுங்க என் கையில. We went back to the people. நாங்க மறுபடியும் ஜனங்களிடத்துல போனோம். There is solution. அங்க பரிகாரம் உண்டு. They said if you spend money and observe rituals, you will be delivered. அவங்க சொன்னாங்க, நீங்க பணத்தை செலவு பண்ணி மத சம்பந்தப்பட்டதான காரியங்களை நீங்க செய்தீங்கன்னாக்க அங்க பரிகாரம் கிடைக்கும்னு சொன்னாங்க. We spend money. ஆகவே நாங்கள் பணத்தை செலவழித்தோம். Big amount. பெரிய பெரிய தொகை. Lakhs of rupees. லட்சக்கணக்கான ரூபாய்கள். Nothing good came. ஆனா என்ன ஒரு நன்மை வரல. Finally we borrowed money. கடைசியாக நாங்க கடனாக வாங்கினோம். Spend and spend. அதை மறுபடியும் செலவழித்து Nothing good came. ஒண்ணும் நல்லது வரல. 2005 August 21, very important day in my life. ஆகஸ்ட் 21 2005வது வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் என் வாழ்க்கையில. That days we have been running here to the police, to the court, to the minister's office for our solution. அந்த நாட்கள்ல கோர்ட்டுக்கும் மினிஸ்டர்கள்ட்ட போலீஸுக்கும் எங்களுடைய பரிகாரம் வேணும், ஏதாவது தீர்வு காணணும்னு சொல்லி ஓடணும். When on 20th after my things I came back to my house in the evening. 20ஆம் தேதிக்கு பிறகு நான் என்னுடைய வீட்டுக்கு வந்தேன் சாயங்காலத்திலே. Then my wife said tomorrow is the function in my family. என்னுடைய மனைவி சொன்னாங்க, நம்முடைய குடும்பத்துல நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. Her brother's first daughter's first birthday. என்னுடைய மனைவியுடைய சகோதரனுடைய முதல் மகளுடைய பர்த்டே அது. 300 families were invited. 300 குடும்பங்கள் அழைக்கப்பட்டார். Very good family, very rich and high society family. நல்ல குடும்பங்கள் தான், நல்ல பணக்கார குடும்பம் தான், சமுதாயத்தில் நல்ல பேர் புகழ் வாய்ந்த குடும்பம் தான். My in-laws were, both of them were gazetted officers. என்னுடைய மாமனார் மாமியார் அவர்கள் எல்லாம் கெசட்டட் ஆபீசராக பெரிய பெரிய ஆபீசர்கள். So all the people started coming from the previous day. எல்லா ஜனங்களும் அந்த முந்தின நாள்ல இருந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வர ஆரம்பித்தார்கள். They started calling my wife, why you are not coming? எங்கள் மனைவியை பார்த்து கேட்டாங்க, நீ ஏன் வர மாட்டேங்கிறன்னு கேட்டாங்க. Because we never shared our problems with my family or my wife's family. இவ்வளவு பெரிய தொல்லைகளும் என் குடும்பத்துக்கோ இல்ல என்னோட மனைவி குடும்பத்துக்கோ நாங்க சொன்னதே கிடையாது. I shared with only my close people and some political leaders and some police officers. இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னோடு கூட நெருங்கிய நண்பர்களோடும் சில போலீஸ் அதிகாரிகளோடும் சில மக்களோடு தான் நான் சொன்னேன். Hallelujah. Hallelujah. Then I said, sorry, I cannot come tomorrow. ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு நான் வர முடியாது என்று நான் சொன்னேன். And because I got an appointment from my advocate to meet him in the morning to discuss to discuss a case to file the next day. அடுத்த நாள் நாங்க ஃபைல் பண்ணக்கூடிய அந்த கேஸுக்காக ஒரு அட்வொகேட் ஒரு லாயர்ட்ட போய் நான் போய் பார்க்கணும், அப்பாயின்ட்மென்ட் கொடுத்திருக்காரு, நான் அட்டெண்ட் பண்ணனும், சாரி நான் வர முடியாது என்று சொன்னேன். Then I said, you go with the children, I will try to come before noon next day. அப்ப நான் சொன்னேன், பிள்ளைகளோடு கூட நீ போ, நான் அதுக்கு அடுத்த நாளுக்கு நான் வருகிறேன். I contacted my father-in-law. என்னுடைய மாமனாரை நான் சந்தித்து பேசினேன். I said, I have an urgent meeting tomorrow, will you come and take my wife and children? I will try to come before noon.
noon. எனக்கு ஒரு பெரிய அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போயாக வேண்டும், தயவு செய்து நீங்கள் வந்து என்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போறீங்களா, அடுத்த நாள் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். He said, okay son, you must come before noon, people will inquire, so you must come, I will come and take your wife and children. சரி மகனே, நீங்க போயிட்டு வாங்க, நான் மனைவி பிள்ளைகளை நான் கூட்டிட்டு போறேன், ஆனால் அடுத்த நாள் மத்தியானத்துக்குள்ள நீங்க கட்டாயம் வரணும், எல்லாம் உங்களை கேட்பாங்க. Then my wife said, என்னுடைய மனைவி சொன்னார்கள், பா it is my head that brought all these problems. இங்க பாருங்கப்பா, என்னுடைய அந்த தலை தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். All the astrologers said my star is the problem. எல்லா ஜோசியக்காரங்களும் சொன்னது என்ன, என்னுடைய நட்சத்திரம் சரியில்லை, அதுதானே உங்க வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை. We spent money, we did rituals, all religious, all kinds available. எல்லா மத சம்பந்தப்பட்ட காரியங்களையும் செய்து பார்த்துட்டோம், பணத்தையும் செலவு பண்ணி பார்த்துட்டோம், ஆனா ஒன்னும் லாய்க்கு இல்லையே. My head is, I am a useless fellow. என்னுடைய தலைவிதி தான் இப்போ உங்களுக்கு ஒரு காரணமா இருக்குது, ஆகவே நான் ஒன்றுக்கும் உதவாதவள். If my head is gone, everything would be okay. ஏன் தலை போயிருச்சுன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கும். I said, I have hundreds of problems, you are to support me, not to speak like this. நான் சொன்னேன், நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், ஆனா நீ வந்து இந்த மாதிரி நீ பேசக்கூடாது, என்னை நீ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். We went to bed. ஆகவே அந்த ராத்திரி படுக்கைக்கு போனோம். We have no sleep. நான் தூக்கம் வரல. Never. வரவே வராது. How we could be? எப்படி நாங்க இருப்போம்? Morning came. காலை வந்தது. So I got ready to go. நான் ரெடியாக வெளியில போறதுக்கு ஆயத்தமானேன். With my PA and my driver. என்னுடைய PA ஓடும் என்னுடைய டிரைவரோடும் கூட ரெடி ஆயிட்டேன். My son Abhishek is only 1.5 years. அந்த நேரத்துல இந்த அபிஷேக் 1.5 வயது தான் அவனுக்கு. My daughter Aishwarya is only 7 years. ஐஸ்வர்யா 7 வயது நிரம்பினவளா இருந்தாள். With them my wife came to the door and said, take care, I will call you. Take care and go. அவர்களோடு கூட என்னுடைய மனைவி வந்து சொன்னாங்க, பை பை என்று சொல்லிட்டு பத்திரமா இருங்க, நான் உங்களை கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. 9:15 I gave a call to my house. 9:15 மணி அளவுக்கு மறுபடியும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். My daughter Aishwarya attended the phone. ஐஸ்வர்யா தான் என்னுடைய மகள் ஃபோன் எடுத்தார்கள். She said, we got ready and we are taking breakfast. Mama is getting ready in the room, grandpa is said to come. அப்பா நாங்க ரெடி ஆயிட்டோம், காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம், அம்மா வந்து ரெடி ஆகணும், தாத்தா இன்னும் வரணும். Usually our servants will go to their house on weekend leave, on Saturdays will be coming on Monday morning. இங்கே வீட்டில் வேலை செய்கிறவங்க பொதுவாக சனிக்கிழமை போயிட்டு திருப்பி ஞாயிற்றுக்கிழமை போய் மறுபடியும் திங்கக்கிழமை தான் வேலைக்கு வருவாங்க. So I said that my daughter, when Mama got ready and come out, ask her to call me. மம்மி ரெடி ஆகிட்டு வெளியில் வந்த பொழுது பிறகு நீங்கள் தயவுசெய்து கூப்பிடு, அம்மாவை ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். Sharp 9:30 I got a call from my house. என்னுடைய வீட்டில இருந்து கரெக்டா 9:30 மணி அளவுக்கு ஒரு கால் வந்தது. I took the phone and my daughter was in the other end. நான் போனை பிக் பண்ணேன், அடுத்த அந்த பக்கம் என்னுடைய மகள் பேசிக் கொண்டிருக்கிறாள். I heard my son is screaming. என்னுடைய பையன் கதறது சத்தத்தை நான் அந்த போன்ல கேட்கிறேன். I asked why he is crying. ஏன் தம்பி குட்டி அழுகுது என்று கேட்டேன். She said his food is spilled out. அவனுடைய சாப்பாடு கீழே விழுந்துச்சு. I asked where is mama? எங்க மம்மா எங்க? Call mama. கூப்பிடு, அம்மா கூப்பிடு. She said mama is in the room. அம்மா வந்து ரூம்ல இருக்காங்கன்னு சொன்னா. I said go and call here. போய் கதவை தட்டி கூப்பிடு என்று சொன்னா. My daughter went and knocked the door and called mama, appa is calling. என் பிள்ளை போய் கதவை தட்டி அம்மா அப்பா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு Many calls, no answer came. கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஆனா ஒரு பதிலுமே வரல. She cried and said, "Appa, come fast." அந்த பிள்ளைக்கு அழுது அப்பா நீங்க வேகமா வாங்க வீட்டுக்கு. Mama is not opening the door. மம்மி ஓபன் பண்ண மாட்டேங்கறாங்க, கதவு திறக்க மாட்டேங்கறாங்க. Something hit on my head. ஏதோ எனக்கு என்னுடைய மனதில தோன்றினது. Because 2-3 days before because of all these tensions she fell fainted in the college and taken to the hospital. 2-3 நாளைக்கு முன்னால எங்க பிரச்சனைகள் எல்லாம் மைண்ட்ல வச்சிட்டு எங்க காலேஜ்லயே மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க, நான் ஹாஸ்பிடல் கூட்டி போனோம், அதெல்லாம் எனக்கு தெரியும். I thought some such happened. ஏதோ அப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்குமோ என்று சொல்லி நான் நினைச்சேன். I called my advocate and said I will be late and we came back immediately. என்னோட அட்வொகேட் சொல்லி ஐயா நாங்க கொஞ்சம் அப்புறம் வரேன்னு சொல்லி உடனே வீட்டுக்கு திரும்பினேன். When I reached my home, my 2 neighbors were talking casually in front of my gate. என்னோட கேட்டுக்கு முன்னால பக்கத்துல அருகாமையில இருக்கவங்க அக்கம் பக்கத்து வீட்டார் ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருந்தாங்க. They asked why sir you came immediately? ஐயா நீங்க ஏன் உடனே வந்துட்டீங்க சார்னு சொன்னாங்க. I said this is the situation. ஐயா இந்த வீட்ல இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது, அதனால தான் வந்தேன். They said we have been talking with your wife and she said
father is coming, I must get ready. So she just few minutes before only she went inside. ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தானே உங்க வைஃப் எங்களோட பேசிட்டு இருந்தாங்க, அப்பா வந்து எங்களை கூட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் பண்ண போறேன்னு தானே உள்ள போனாங்க. We all came. எல்லாம் வந்தோம். Knocked the door. ஆகவே அந்த கதவை தட்டினோம். Not opening. ஆனா கதவு திறக்கல. We kicked and broke open the door. அந்த கதவை எப்படியோ ஒரு பலத்தினால அது உடைச்சு போட்டோம். I have seen the worst thing in my life. என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்க கூடாத ஒரு காட்சியை கண்டேன். She bid me goodbye in the morning. காலையிலே குட் பை என்று சொன்னார்களே எனக்கு, and prepared the final breakfast for my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு கடைசி காலை சாப்பாடு தயார் பண்ணி விட்டார்கள். Before her father comes, அவங்க அப்பா வர்றதுக்கு முன்னால she got into the room, ரூம்க்குள்ள போனாங்க, closed the door, கதவு பூட்டினாங்க, hanged herself and committed suicide. அங்க தற்கொலை செய்து கொண்டார்கள். அங்க ஃபேன்ல தொங்கி தற்கொலை செய்து கொண்டார்கள். We have taken her to the hospital. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனோம். It was too late. அது ரொம்ப லேட். அது she is no more. அந்த மகள் இறந்து விட்டாள். Brothers and sisters, என் அருமை சகோதர சகோதரிகளே, what the astrologer said, she believed it. இந்த ஜோசியக்காரர்கள் என்ன சொன்னார்களோ அதை தான் நம்பினாங்க அவங்க. What you believe that will come to your life. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நம்புறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். She thought her star is the problem, so she finished her life to save me. என்னை காப்பாற்றுவதற்காக அந்த ஜோசியக்காரன் சொன்னானே உன்னுடைய நட்சத்திரம் தான் தப்புன்னு சொன்னாங்க, அதை நம்பி வாழ்க்கையை முடித்து கொண்டாங்க. It is out of her love that she did it to save me. என்னை ரட்சிப்பதற்காக அன்பின் நிமித்தம் தான் அதை செய்தார்கள். I have no words to explain what I suffered in the hospital. ஆகவே ஆஸ்பத்திரியில் நான் என்னென்னலாம் பாடுகள் பட்டேனோ என்று சொல்லுகிறதுக்கு வாயில வார்த்தைகள் இல்லை. Thousands of people came running. ஆயிரக்கணக்கான மக்கள் ஓடி ஓடி வந்தார்கள். My city is literally blocked. என்னுடைய வழியும் என்னுடைய சிட்டியே முதல்ல பிளாக் ஆன மாதிரி வந்தார்கள். Hundreds of vehicles rushed to the hospital. கணக்கான கார்களும் மற்ற வாகனங்களும் ஹாஸ்பிடலை நோக்கி பறந்தது. Body is taken for postmortem. போஸ்ட்மார்ட்டத்துக்காக பாடியை கொண்டு போனார்கள். After it brought to my house, அதற்கு பிறகு என் வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு my PA hugged me and cried. என்னுடைய PA என்னை கட்டிப்பிடித்து ஓ என்று அழுதாள். He said, the teacher told me last week I am a useless fellow. I came to your sir's life and I spoiled his life. உங்க மனைவி டீச்சர் சொன்னாங்க, தங்களை குறித்து சொன்னாங்க, நான் ஒன்றுக்கும் உதவாதவன், சாருடைய வாழ்க்கையில வந்ததுனால நான் ஒன்றுக்கும் உதவாதவன், அவர் வாழ்க்கையை கெடுத்து போடுகிறேனேன்னு சொல்லி டீச்சர் என்கிட்ட சொன்னாங்களே. He may be killed any moment. I am the reason. Why should this useless fellow me live? Let him live and solve this matter. என்னுடைய கணவர் எந்த நேரத்திலும் மரித்து போகலாம், என் நிமித்தமாக நான் ஏன் வாழணும், நான் என் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிட்டா நல்லா இருக்குமேன்னு சொன்னாங்களே. She shared this with the many of my colleagues. இப்படி இந்த வார்த்தைகளை அநேகர் என்னுடைய நண்பர்களோடு கூட என்னுடைய மனைவி பகிர்ந்து கொண்டிருந்தார். Brothers and sisters, when she committed suicide, she wrote nothing. என் அன்பை சகோதர சகோதரிகளே, அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட பிறகு அவர்கள் எதை குறித்தும் யாரும் ஒரு காரியமும் எழுதவில்லை. So the people made stories. ஆகவே ஜனங்கள் பல கதைகளை கட்ட ஆரம்பித்தார்கள். The body is brought to the burial ground to bury. அந்த கல்லறைக்கு அடக்கத்துக்காக சடலத்தை கொண்டு வந்த பொழுது thousands and thousands of people came to see the teacher for the last time. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய அந்த டீச்சரை கடைசி முறையாய் பார்க்கிறதுக்கு வந்தார்கள். And just before putting the body into the graveyard, the father called us before for the final things. அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறதுக்கு முன்பாக தகப்பனார் கடைசியாக கூப்பிட்டார். Father of the church. ஃபாதர், அந்த சர்ச் ஃபாதர். And we were brought before. ஆகவே நாங்கள் முன்னால கொண்டு வரப்பட்டோம். From the previous day onwards, my 2 children on my shoulders. முந்தின நாள் முதற்கொண்டு என்னுடைய 2 பிள்ளைகளும் என்னுடைய முதுகுல தான், என்னுடைய மார்பகத்துல தான் இருந்தார்கள். When we were brought before, my mother-in-law started beating on the chest and cried, "Son Babu, why you did this to my daughter?" அந்த அடக்கத்துக்கு கொண்டு வந்த பொழுது என்னுடைய மாமியார் அவர்கள் என்னை பார்த்து கத்தினார்கள், மகனே ஏன் இது என் மகளுக்கு நீ இப்படி செய்தாய்? She taught me in the school. She has been the principal of the higher secondary school I studied. அவர்கள் தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தார்கள் ஸ்கூல்ல. அவர்கள் அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக, ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிரின்சிபலாக இருந்திருக்கிறார்கள். She gave her daughter to me, and what happened to her daughter? அவங்களுடைய மகளை தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த மகளுக்கு என்ன நடந்துச்சு? A poor mother, she lost her daughter. She will cry. அந்த பாவம், அந்த ஏழை தாய் என்ன செய்தாங்க? அந்த மகளை இழந்துட்டாங்க, அழத்தான் முடியும். When she cried, all the people gathered there thought that it is because of me my wife committed suicide. என்னுடைய மாமியார் அப்படி அழுகிறத பார்த்து மற்ற ஜனங்கள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, என்னால தான் அந்த அம்மா என்னுடைய மனைவி இறந்தாங்களோன்னு சொல்லி திட்டம் போட்டாங்க. I fell on the grave and I cried, God, if there is a God, raise my wife for 1 minute and
Ask her to tell who is the reason behind this, then you take her away. அந்த கல்லறையின் மேலே முகங்குப்புற நான் விழுந்து நான் ஒரே ஒரு காரியத்தை கேட்டேன், ஆண்டவரே நீங்க தேவனா இருப்பீர்களானால் தேவரே ஒரு நிமிஷம் கர்த்தாவே என்னுடைய மனைவி எழுந்திருக்கட்டும், அதுக்கப்புறம் எது வேணா நடக்கட்டும்னு சொல்லி நான். Nobody heard my cry. என்னுடைய சத்தம் அழுகையை யாரும் கேட்கல. We were brought back to the house. திருப்பி அடக்கம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். I terminated the service of my servants, my drivers, everybody, because I don't have money to pay their salary. டிரைவர்களுக்கும் மற்றபடி வேலைக்காரர்களுக்கும் வேலை இல்லாம போச்சு, நான் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். காரணம் அவருக்கு கொடுக்கறது சம்பளம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. I started doing all the household work by myself. வீட்டு காரியங்கள் எல்லாம் நான் சொந்தமா ஒரே ஆளா எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்தேன். In a very big house, I and my 2 children. ஒரு பெரிய வீட்ல நானும் என்னுடைய 2 பிள்ளைகள் மாத்திரம் தான் தனியாக இருந்தோம். In the night the son will cry to get the breast milk of his mother. ராத்திரி வேளையில தாய்ப்பாலை குடிக்கிறதுக்காக என்னுடைய பையன் மிகவும் துடிப்பான். His mother is no more. ஆனால் அவங்க அம்மா இல்ல இப்போ. Finally he found refuge in my ears. He will put my ears in his mouth as if he is feeding, and somehow he managed to sleep. கடைசியாக காது மடல்ல கொண்டு போய் தான் வாயில வச்சுக்கிட்டு இதுதான் அம்மா பாலை குடிக்கிறது போல நினைச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு சூப்பிட்டு ஆறுதல் அடைவான். Many days I put my head comfortably for him. அநேக நாட்கள் அந்த பையனுக்காகவே என் தலையை அப்படி சாட்சி அவனுக்கு ஆறுதல் உண்டாகணும்னு சொல்லி நான் வைப்பேன். I hated myself and I hated human beings and I hated God. நான் என்னையும் மக்களையும் தேவனையும் நான் வெறுக்க ஆரம்பித்தேன். I asked if there is a God, why this happened to my life? தேவன் என்று ஒருவர் இருப்பார், கடவுள் என்று ஒருவர் இருப்பார், ஆனால் இவையெல்லாம் எனக்கு ஏன் நடக்கணும்? I did good for the society and why I suffer these things? சமுதாயத்துக்கு நான் எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறேனே, ஏன் இந்த மட்டமான காரியங்கள் எனக்கு நடக்கணும்? Whose sake I live? Who is there to take care of my children? இனி நான் வாழுகிறது யாருக்காக வாழணும்? என் பிள்ளைகளை யார் கவனித்துப்பார்கள்? One day morning I went out to collect milk from a Tamil brother. Usually he serves milk in front of my gate for the 7 houses in my lane. என்னுடைய வீதியில 7 வீடுகள் இருக்கும். அந்த 7 வீடுகளுக்கும் ஒரு தமிழ் பிரதர் தான் காலையில பால் கொண்டு வந்து கொடுப்பார். ஆகவே நான் அந்த பாலை கலெக்ட் பண்றதுக்கு அவரை சந்திக்கிறதுக்கு போனேன். And from the other houses the housemates came from my house. When I went out to collect, when just I approached him, he shouted at me, are you ashamed of yourself to come and collect milk? If you want milk, settle my 3 months account. அந்த வீதியில எல்லாரும் கலெக்ட் பண்ண காலையில அந்த பால் வாங்கிட்டு இருக்கிற நேரத்துல நானும் வெளியில வந்த பொழுது அவர் என்னை பார்த்து மிகவும் ஒரு கோஷம் போட்டார். உனக்கு வெக்கமா இல்லையா? நீ பால் வாங்க வந்துட்டு இருக்கிற ஏன்ட்டு, உனக்கு நீ பால் வேணும்னா முதல்ல எனக்கு 3 மாசம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் வாங்கடான்னு சொல்லி அவமானப்படுத்தினார். Insulted and humiliated before the neighborhood ladies, I cried, bowed my head and went inside the room. என்னை சுற்றில இருக்கக்கூடியதான மக்கள் விசேஷமாக பெண்கள் மத்தியில என்னை மிகவும் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி விட்டார்கள். நான் ரூம்ல போய் கதறி அழுதேன். I couldn't even go to the grocery store to buy rice to feed my children. மளிகை கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வர்றது கூட எனக்கு தைரியம் I இல்லாம had to settle 4 months account there. அங்க 4 மாதம் பில் எல்லாம் நான் செட்டில் பண்ணி ஆகணும். A man who sent lorry full of rice and things to the leprosy hospitals, mental hospitals and orphanages, now crying before a milkman to feed the children who denied the breast milk of their mother. குஷ்டரோகிகளுக்கும் மற்றும் இன்னும் ஏழை எளியோர்களுக்கும் லாரியா உணவுப் பொருட்கள் அனுப்பின இந்த மனுஷன் இப்பொழுது தாம் பிள்ளைகளுக்கு பாலுக்காக ஏங்குகிற அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் பாலும் சாப்பாடும் கொடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. A man who was invited to inaugurate a scheduled bank in my city, that man is crying before a milkman to get a packet of milk. நான் ஒரு காலத்துல ஒரு பெரிய that time அந்த நாட்கள்ல ஒரு பெரிய மனுஷனை எங்க பட்டணத்துல இருக்கக்கூடியதான ஒரு பெரிய பேங்கை இனாகிரேட் பண்ணும்படிக்கு கூப்பிட்டு அவ்வளவு அந்தஸ்தோட இருந்த மனுஷன் இப்பொழுது பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாம கதறி கொண்டிருக்கிறான். I lived like a king in my city. I became worse than a street dog. என்னுடைய பட்டணத்துல ஒரு பெரிய மகாராஜாவை போல வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுதோ ஒரு தெருநாயை காட்டிலும் கேவலமாக. Why should I live? Whose sake I live? ஏன் நான் வாழ வேண்டும்? இனி யாருக்காக நான் வாழ வேண்டும்? Nobody is there to love us. என்னை நேசிக்கிறதுக்கு எங்களை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே. When I had money and authority, people came in a queue to get favors from me. எங்களுக்கு அதிகாரமும் பணமும் இருக்கும்போது ஜனங்கள் அப்படியே லைன்ல கியூல நின்னு எங்களுக்காக காத்திருந்தார்கள். When I lost everything, nobody even turned up. The people who benefited from me never came even with a packet of biscuit to feed my children. என் நிமித்தம் நன்மை பெற்ற ஜனங்கள்ல ஒருவர் கூட ஒரு
பிஸ்கெட் பேக்கெட்டை கொண்டு வந்து என் பிள்ளைகளுக்கு பசிக்கு கொண்டு வர்றது ஒருத்தர் கூட இல்லை, எங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தரும் வரவில்லையே. Brothers and sisters, never believe this glittering world. சகோதர சகோதரிகளே, இந்த இப்படி மினுமினுக்கிறதான இந்த உலகத்தை நம்பாதிருங்கள். Believe Jesus. இயேசுவை நம்புங்கள். He is the only one not changing. அவர் ஒருவர் தான் ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிறார். The worst thing happened the other day. இன்னும் மோசமான காரியங்கள் அந்த நாட்களில் நடந்தது. One day morning 6:30 I have been preparing a little food I had in my kitchen. என்னுடைய கிச்சன்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் சாப்பாடை நான் காலையில தயார் பண்ணி கொண்டிருந்தேன். It is 6:30 in the morning, no power supply that time. காலை 6:30 மணிக்கு அங்க கரண்ட்டும் இல்ல அந்த நாள்ல. This little son was playing with some toys in the kitchen very close to me. கிச்சன்ல என் பக்கத்துல அருகாமையில இந்த சின்ன பிள்ளை சில பொம்மைகளோட வச்சு விளையாண்டு கொண்டிருந்தார். Wherever I move, he moves as a shadow. நான் எங்க போனாலும் என்னுடைய நிழலன் பின்னால வர்ற மாதிரி என் பிள்ளை வந்துகிட்டே இருக்கும். My daughter was getting ready to go to school. என்னுடைய மகளோ ஸ்கூலுக்கு போறதுக்கு ஆயத்தமாய் கொண்டிருந்தாள். I heard a loud sound in front of my door. திடீர்னு என்னுடைய கதவுல ஒரு பெரிய சத்தத்தை நான் I came out of the door, kitchen. கிச்சன்ல இருந்து வெளியில வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க வெளிய வந்தேன். Gangsters kicked up on the road and broke it and came into my house, rushed into my house. ஒரு பெரிய குண்டா ஜனங்கள் என்னுடைய கதவை உடைத்து கொண்டு என்னுடைய வீட்டுக்குள் புகுந்தார்கள். They were from a new generation bank. I availed some loans for the rituals and some installment pending. They came to collect money with a gangster. நியூ ஜெனரேஷன் பேங்க் என்கிறதான அந்த பேங்க்ல நான் சில லோன்களை எடுத்திருந்தேன். காரணம் இந்த ஜோசேக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய காசு என்கிட்ட இல்லாமல் இருந்ததுனால் லோன் எடுத்தேன். இன்னும் சில காரியங்களுக்காக லோன் எடுத்தேன். அவர்கள் தான் அப்படி வந்தார்கள். So some installments are pending to collect money. The bank authorities send a gangsters. இப்போ பாருங்க, பேங்க்குக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் செலுத்தாம இருக்கிறதுனால என்னிடத்துல இருந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளும்படியாக பேங்க் அனுப்புகிற ஒரு பெரிய குண்டா கும்பல் They came and held on my collar and started assaulting me. There was a pushing and pulling. என் காலரை பிடிச்சிட்டு என்னை பிடிச்சு தள்ள ஆரம்பித்தார்கள். And my son saw what is happening. என்ன நடந்தது என்பதை என் பையன் பார்த்து கொண்டே இருந்தான். 1.5 years old son. அது 1.5 வருஷம் தான், 1.5 வயசு தான் நிரம்பி இருக்கிற பையன் பார்க்கறான். Crawling and hugged the leg of the gang leader and cried. அந்த பிள்ளை அப்படியே தவழ்ந்து வந்து அந்த குண்டா அந்த கேங் லீடருடைய காலை பிடிச்சிட்டான். He shouted at him and kicked my son and he was hit on the wall and fell down. அந்த ரவுடி ஆளு கத்து ஒரு பெரிய கூச்சல போட்டு கால் எடுத்து என்னுடைய பையனை உதறி தள்ளி கடைசில அந்த என்னுடைய பையன் அந்த செவத்துல போய் முட்டி கீழே விழுந்தான். I cried, come running, they are killing my son, come running. அப்ப நான் சொன்னேன், பிள்ளை சீக்கிரம் வா, என்னிடத்துல வா, அவங்க கொல்ல பார்க்கறாங்க உன்னைன்னு சொல்லி நான் கூச்சல் போட்டேன். I cried, people come running, they are killing my son. நான் சொன்னேன், ஜனங்களே தயவு செய்து வாருங்க, என் பிள்ளையை கொல்றாங்களே, வாங்க வாங்க எல்லாரும் சொல்லி நான் கத்துனேன். One of the gangsters put his hand on my mouth and pushed me to the wall and started beating and kicking me. அந்த ரவுடிகள்ல ஒருத்தன் வந்து என்னுடைய வாயில கையை வச்சு என்னுடைய செவத்துக்கு நேரா என்னை தள்ளி என்னை போட்டு அடிக்க ஆரம்பித்தான். My daughter who was getting ready to go to school heard my cry and came out of the room and she saw what is happening to both of us. நான் கத்துறதும் அழுகிறதும் பார்த்து என்னுடைய பையனுக்கும் எனக்கும் நடக்கிற காரியங்களை பார்த்து ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய பிள்ளை வெளியில வந்துச்சு. And she came running and knelt before the gang leader and hugged the hand and cried, "Don't kill my appa." அந்த பிள்ளை வேகமா வந்து அந்த ரவுடி ஆளை கையை பிடிச்சிட்டு, அப்பா எங்க அப்பாவை கொன்றாதீங்கன்னு சொல்லி அழுது கொண்டிருந்தாள். Then he lifted my daughter by the hair. அந்த ஆள் என்னுடைய மகளுடைய தலைமுடியை பிடிச்சி தூக்கினான். And said, if your wife is alive, we would have paid you better. என்கிட்ட பார்த்து சொன்னா, உன்னுடைய மனைவி உயிரோடு இருந்தால் நாங்க இன்னும் இதுக்கு மேல நாங்க உனக்கு செலுத்தி இருப்போம். They spoke in a wrong meaning. அது ஒரு தவறான ஆங்கிள் அவர்கள் பேசினார்கள். And said, we are taking your daughter. நாங்கள் இப்பொழுது உங்களை பிள்ளையை எடுத்துக்கொண்டு போகிறோம். We will use her and we will sell her in the street and a portion will be given to you. நாங்கள் அந்த பிள்ளையை பயன்படுத்தி அந்த பிள்ளையை வித்துட்டு ஒரு பங்கை உனக்கு கொடுப்போம். A father who heard the worst things in his life. ஒரு தகப்பனார் பாருங்கள், தங்கள் வாழ்க்கையில கேட்க கூடாத காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். How many fathers are here? If you heard such a things, what you would do? எத்தனை தகப்பன்மார்கள் இங்க இருக்கிறீர்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கேள்விப்படுவீர்களானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? Parents, if you heard such words, what you
you would do? தாய் தகப்பன்மார்களே, இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் காதுகளில் நீங்கள் கேட்பீர்களானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? A father who heard the worst thing. ஆனால் ஒரு தகப்பனார் கேட்கக்கூடாத காரியங்களை காதுகளால் கேட்கிறார். I knelt before them, I folded my hand and cried, leave my child. அவர்களுக்கு முன்பாக ரெண்டு கையும் கூப்பி நான் கதற ஆரம்பித்தேன், என்னுடைய பிள்ளைகளை தயவு செய்து விட்டு விடுங்கள். And take me with you and sell my kidneys and settle your accounts. என்னை எடுத்துக்கொண்டு போங்க, என் கிட்னியை எடுத்துட்டு போய் நீங்க வித்துட்டு என்னுடைய அக்கவுண்ட் எல்லாம் செட்டில் பண்ணுங்கன்னு சொன்னேன். They spat upon me. என் முகத்துல துப்பினார்கள். They left my child and they spat upon me. என்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டு என் முகத்துல காரி துப்பினார்கள். I was beaten and kicked. நான் அடிக்கப்பட்டேன், உதைக்கப்பட்டேன். Nobody turned up. யாரும் எனக்கு உதவி செய்ய வரவில்லை. I didn't send my children to school. அந்த நாள்ல என்னுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு நான் அனுப்பல. I thought, why should I live? ஆக நான் நினைச்சேன், இனி ஏன் நான் வாழ வேண்டும்? I am not going to get justice in this world. இந்த உலகத்தில் எனக்கு நியாயம் கிடைக்க போகிறதே இல்லையே. So I plan to commit suicide with my children. ஆகவே என் பிள்ளைகளோடு கூட தற்கொலை செய்யணும்னு சொல்கிற ஒரு முயற்சியில இறங்கினேன். And I must get justice even after death. ஒருவேளை என்னுடைய மரணத்துக்கு பிறகாவது எனக்கு நியாயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருந்தேன். I wrote to the chief minister and opposition leader of Kerala. சீஃப் மினிஸ்டருக்கும் அப்போசிஷன் லீடருக்கும் ஒரு கடிதம் எழுதினேன். I wrote to the honorable high court and the city police commissioner. சிட்டி போலீஸ் கமிஷனருக்கும் ஹை கோர்ட் ஜட்ஜுக்கும் ஒரு லெட்டர் எழுதினேன். And I wrote to my family and my wife's family. என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனைவியுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு பெரிய லெட்டர் ஒன்று மாதிரி எழுதினேன். இப்படி என்னுடைய எல்லா காரியங்களையும் அதில் எழுதினேன். I wrote to the local authorities, my college, PTA, and I wrote to everybody. And local authorities, அதிகாரிகள், காலேஜில் இருக்கிறவர்கள், எல்லா அதிகாரிகளுக்கும் நான் கடிதம் எழுதினேன். I put all the documents in a file by file. I made files after files. எல்லா எழுதின கடிதங்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல்களில் போட்டு ஃபைலுக்கு மேலே ஃபைல் நிறைய ஃபைலாக ஆக்கினேன். Why? ஏன்? When my wife committed suicide, she wrote nothing. என்னுடைய மனைவி தற்கொலை செய்து கொண்ட பொழுது அந்த மகள் ஒண்ணுமே எழுதலையே. If she wrote one sentence, it is enough for us to get justice. ஒரு சின்ன ஒரு வார்த்தை அவர்கள் வரி எழுதியிருந்தார்களானால் எங்களுக்கு நியாயம் கிடைத்திருக்கும். We must get justice even after our death. ஆகவே நாங்கள் இறந்த பிறகாவது எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். It should not happen to any wife what happened to my wife. என்னுடைய மனைவிக்கு நேரிட்ட காரியங்கள் எந்த உலகத்துல எந்த ஒரு மனைவிக்கும் நேரிடக்கூடாது. It should not happen to any mother what my children's mother faced. என்னுடைய குழந்தைகளுடைய தாயாருக்கு நடந்த காரியம் எந்த குழந்தையுடைய தாயாருக்கும் உலகத்துல நடக்கக்கூடாது. It should not happen to my children what they suffered. It should not happen to any children what my children suffered. என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நேரிட்டதோ உலகத்துல எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட காரியம் நேரிடக்கூடாது. A husband heard and faced the worst thing. It should not happen to any husband. ஒரு கணவனார் பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு சந்தித்த ஒரு கணவனார் மற்ற எந்த கணவனாருக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவே கூடாது. This should not happen to any fathers what I suffered. எந்த ஒரு பிதாவுக்கும் இனி நான் கஷ்டப்பட்டது இனி யாருக்கும் நடக்க கூடாது. I put my last wish in the suicide note. அந்த தற்கொலை நோட்ல கடைசியாக என்னுடைய ஒரு விருப்பத்தை நான் எழுதினேன். Keep our dead bodies in the college auditorium, my son on the left and my daughter on the right side. நாங்கள் இறந்த பிறகு எங்களுடைய சடலத்தை கொண்டு போய் காலேஜ் ஆடிட்டோரியத்தில் வையுங்கள். என்னுடைய மகனுடைய சரீரம் இடது பக்கத்திலும் மகள் வலது பக்கத்திலும் வையுங்கள். Read this suicide note with the help of microphone. மைக்ரோஃபோன்ல இந்த சூசைட் நோட் ஆனது எல்லாரும் கேட்கும்படிக்கு வாசிக்க வேண்டும். I know the ministers will come, judges will come, MPs, MLAs, all authority, police, higher officials will come. எனக்கு தெரியும், கட்டாயம் மினிஸ்டர்கள் வருவார்கள், ஹை கோர்ட் ஜட்ஜ் வருவார்கள், போலீஸ் அதிகாரிகள் வருவார்கள், எல்லாம் பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் வருவார்கள். Media people will come. அநேக ஊடக மக்களும் வருவார்கள். And somebody must rise up. It should not happen to anybody in my place. என்னுடைய இடத்துல இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கவே கூடாது என்று யாராவது ஒருவர் அந்த காரியத்தை சொல்ல வேண்டும். Somebody must rise up to implement the law. நாங்க இந்த அப்படிப்பட்டதான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். யாராவது ஒருவர் அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று எழுப்ப வேண்டும் என்று விரும்பினேன். I finalized the date to commit suicide September 3rd. செப்டம்பர் 3ஆம் தேதி தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நான் தீர்மானம் எடுத்தேன். And on 2nd I called my children nearby. 2ஆம் தேதி என்னுடைய பிள்ளைகளை என் அருகாமையில் வரும்படிக்கு அழைத்தேன். I took some sugar in my hand. என்னுடைய கையிலே சர்க்கரை எடுத்துக்கொண்டேன். And I asked them to open the mouth and started feeding, and I also had. அவர்களுடைய வாயை திறக்க சொன்னேன். வாயில கொஞ்சம் போட்டேன், நானும் கொஞ்சம் போட்டுக்கொண்டேன். Then I said, children, I will give you something like this. Tomorrow our problems will be settled forever. அந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன், நாளைக்கும் அப்பா இதே மாதிரி சில காரியத்தை கொடுப்பேன். அப்பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு போயிடும். My precious brothers and sisters, என் அருமை சகோதர சகோதரிகளே, when I made a rehearsal with the sugar, I kept a bottle of
severe poison potassium cyanide. இந்த சுகர் பாக்கெட்டை வச்சு நான் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கிறதான வேளையில பக்கத்துல பொட்டாசியம் சயனைடுங்கிற நச்சு பொருள் அதையும் பக்கத்துல வச்சிட்டு இருந்தேன். I have no other way. I couldn't spare my children. If I spare my children, they will come and take. It is better for a helpless father to kill them. எனக்கு வேற வழி இல்லை. என்னுடைய பிள்ளைகளை நான் விட்டுட்டு நான் மாத்திரம் சூசைட் பண்ணிட்டு இருந்தா கட்டாயம் இந்த பிள்ளைகளை கொண்டு போடுவார்கள். ஆகவே நானும் என் பிள்ளைகளும் சேர்ந்து சாகிறது தான் நல்லது என்று தீர்மானம் பண்ணினேன். The day came. அந்த நாள் வந்தது. Morning I entrusted my children in the neighborhood and I went to Cochin hospital. நான் பிள்ளைகளை பக்கத்து வீட்ல வச்சு கொடுத்துட்டு நான் கொச்சின் ஹாஸ்பிடலுக்கு போனேன். My brother was there, hospitalized there because of a snake bite. என்னுடைய சகோதரன் பாம்பு கடித்த நிமித்தம் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணப்பட்டார். Doctor said no chance. டாக்டர்கள் சொன்னாங்க பிழைக்க மாட்டார். He was in a coma state. அவர் கோமாவுக்கு போய் விட்டார். I went into the ICU. ICU குள்ளாக போனேன். I saw him for the last time. கடைசி முறையா அவருடைய முகத்தை பார்த்தேன். I said like this. இப்படி சொன்னேன். Brother, your body will come. சகோதரனே உன்னுடைய சரீரம் வரும். I have no time to wait. எனக்கு வெயிட் பண்றதுக்கு காத்திருக்கிறதுக்கு நேரம் இல்லை. I am leaving with my children. நானும் என் பிள்ளைகளும் முதல்ல போயிரோம். I put 3 kisses on his cheek. அவனுடைய கன்னத்திலே 3 முத்தங்களை இட்டேன். One for me and 2 for my children. ஒன்று எனக்காக இன்னும் 2 பிள்ளைகளுக்காக. Silently I bid goodbye. நான் கடைசியா goodbye என்று சொன்னேன். I went to another hospital. இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போனேன். To bid goodbye to my mother. என்னுடைய அம்மாவுக்கு நான் குட்பை சொல்லும்படியாக. She has been hospitalized because of liver cirrhosis. liver cirrhosis என்கிறதான ஒரு வியாதியினாலே அவர்கள் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணப்பட்டார்கள். Doctor said that week she will die. அந்த வாரம் இறந்து போய்டுவாங்கன்னு டாக்டர்கள் சொன்னாங்க. She was not informed. It was not informed to her. அந்த செய்தி அவங்களுக்கு தெரியாது. When I got into the room, நான் ரூமுக்குள்ள போன பொழுது I lost my control. I broke into tears. எனக்கு கண்ட்ரோல் போயிட்டு பிறகு நான் அழ ஆரம்பித்தேன். I hugged her and cried. நான் என்னோட அம்மாவை பிடிச்சு கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பித்தேன். She said, son Babu, I have nothing wrong, not to cry. எனக்கு ஒண்ணும் இல்ல பாபு, நீ ஏன் அழுகிறேன்னு சொன்னாங்க. I will come and take care of you and your children. அவங்க சொன்னாங்க நான் வந்து உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் ஆதரிக்க போகிறேன், ஏன் அழுகிறேன். My poor mother, she thought I am crying because of her sickness. ஏன்னா அந்த ஏழை அம்மா நினைச்சாங்க நான் அவங்களுடைய வியாதினால நான் அழுகிறேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. She gave birth to 6 children, 5 boys and 1 girl. 5 பையன்மார்களும் ஒரு கேர்ளாக 6 பிள்ளைகளுக்கு அவர்கள் தாயாக இருந்தார்கள். I am the last one. நான் தான் கடைசி ஆள். She never came to know I am going with my children from this world that day. நானும் என் பிள்ளைகளும் இந்த உலகத்தை விட்டே கடந்து போறோம்ங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. I put 3 kisses on her cheeks. அவங்களுடைய கன்னத்திலேயும் 3 முத்தங்களை இட்டேன். As if bidding goodbye, final kisses on the cheeks of my brother and my mother. என்னுடைய சகோதரனுக்கும் என்னுடைய தாயாருக்கும் கடைசியாக நான் சொல்லி குட் பை என்று சொல்ல போகிற அந்த 3 முத்தங்கள். I came back to my home. என்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தேன். I took my children from the neighborhood. அந்த பக்கத்து வீட்ல இருந்து பிள்ளைகளை அழைத்து கொண்டேன். I took a plate of food which I prepared early morning. அந்த காலையில நான் தயார் பண்ணதான அந்த உணவை எடுத்துக்கொண்டேன். I started feeding them. இந்த பிள்ளைகளுக்கு ஊட்ட ஆரம்பித்தேன். I thought with the same hand which is feeding, with the same hand I am going to feed them poison. இன்று எந்த கையினாலே என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறேனோ அதே கைதான் கொஞ்ச நேரத்துல பாய்சனை கொடுக்க போகிறது என்று நினைத்தேன். I have no other way. எனக்கு வேற வழியே கிடையாது. Nobody is there to help me. யாருமே எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்லையே. No way. ஒரு வழியும் இல்ல. Then I told my children a lie. என்னுடைய பிள்ளைகளிடத்துல ஒரு பொய்யை சொன்னேன். I told them we are going out to come with the best dress. நம்ம எல்லாம் வெளியில போறோம், ஆகவே நல்ல சிறந்த ஆடை எதிர்க்கோ அது ட்ரெஸ் இருக்கோ அதை போட்டுங்க பிள்ளைகளே. I also came with a nice dress. நானும் ஒரு நல்ல Dress போட்டுக்கொண்டேன். You may be asking why. நீ ஒருவேளை நீங்க கேட்கலாம் ஏன் இந்த மாதிரின்னு. This is our final journey, no? இதுதான் நம்முடைய கடைசி யாத்திரை இல்ல, அதனால I took the files already I prepared. எல்லா ஃபைலையும் நான் தயார் பண்ண ஃபைல்ஸ் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டேன். I took the last page of every file. அந்த ஒவ்வொரு ஃபைலுடைய கடைசி பேஜ் எடுத்துக்கொண்டேன். I wrote, now the time is 5 p.m. we bid goodbye to all. I put signature. கடைசியில் எழுதினேன், இப்பொழுது நேரம் 5 மணி, ஆகவே எல்லாருக்கும் குட் பை என்று எழுதி வைத்தேன். When I wrote now it is 5 p.m. it was only 2 o'clock.
5 PM 5 மணி சாயங்காலம் நான் எழுதின நேரம் எதுன்னா 2 மணிக்கு எழுதினேன். My plan was just to close the door without looking at 5 o'clock. Take this cyanide. It is cyanide. It will take only 1 or 2 seconds. என்னுடைய பிளான் என்னன்னா 5 மணிக்கு நான் சயனைடு பாட்டில் எடுத்து குடிச்சிடணும். சயனைடை சாப்பிட்டா ஒரு 2 செகண்ட்ல போயிடும். எல்லாரும் வந்து 6 மணிக்கு வந்து பார்ப்பாங்க. Oh, I called all my debtors. நான் யாராட்ட கடன் பட்டேனோ அத்தனை பேரையும் கூப்பிட்டேன். I told them a lie. நான் அவர்களுக்கு ஒரு பொய் சொன்னேன். I sold a big property. You all come at 6 o'clock. I will settle your account. என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நிலத்தை சொத்தை நான் விற்றேன், ஆகவே விற்று போட்டேன், ஆகவே நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்றேன் வாங்க அப்படின்னு சொன்னேன். 5 o'clock we will take the poison. 6 o'clock let them come and take these bodies. 5 மணிக்கு பாய்சனை குடிச்சு செத்து போயிடுவோம். 6 மணிக்கு அவங்க எல்லாம் வந்து டெட் பாடியை பார்ப்பாங்க. The children came with a very nice dress. என்னுடைய பிள்ளைகள் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தாங்க. And I also had. நானும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை I put my son on the left and daughter on the right. என்னுடைய மகனை எனக்கு இடது பக்கமும் மகளை வலது பக்கமாக I switched on the TV. டிவியை சுவிட்ச் ஆன் பண்ணி There was a clock over the TV. அந்த டிவிக்கு மேல ஒரு கடிகாரம். They were enjoying the film. I have been watching the needle moving. அந்த படத்தை அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நானும் அந்த கடிகாரத்துடைய முள்ளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். I being putting kisses on the head of my children. என்னுடைய பிள்ளைகளுடைய முகத்துல முத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். Sharp 3:30. கரெக்டா 3:30 மணி. The calling bell rang. காலிங் பெல்ல யாரோ ஒரு அடித்தார். My children jumped out of the city to they rushed to the room to hide themselves in the toilet. என்னுடைய பிள்ளைங்க உடனே அதிர்ச்சிக்குள்ளாகி நேரா அந்த டாய்லெட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. That is the way a helpless father trained them. If some debtors are coming, you do not come before them. Go and hide yourself in the toilet. After they left, I will come and knock and come only. அதுதான் இந்த பாருங்க, ஒரு உதவியற்றதான ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை தயார் பண்ண விதத்தை பாருங்க. யாராவது ஒருத்தர் பெல் அடிச்சிட்டாங்கன்னாக்கா உடனே போய் நீங்க போய் நிக்காதீங்க, நேரா டாய்லெட்ல போய் ஒளிஞ்சுக்குங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் டாய்லெட்டை தட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க. இப்படித்தான் நான் அவங்களை தயார் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. Because I don't want to make hear my children what all filthy words they spoke to me. என்னுடைய பிள்ளைகள் இந்த அசிங்கமான அவதூறுகளை கேட்கணும்னு நான் என்னைக்கு விரும்பினதே இல்லை. When they started jumping, I said stop. அவங்க குதிச்சிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் குதிக்காதீங்க. I asked my daughter to go and open the door. என் மகளை பார்த்து சொன்னேன், மகளை போய் கதவை தர. She folded the hand and said, "Appa, I am scared." கை ரெண்டும் கூப்பிட்டு அப்பா எனக்கு பயமா இருக்குப்பான்னு சொன்னேன். I said, no, you go and open. இல்ல நீ போய் கதவை தர. Because only 1.5 hours. காரணம் 1.5 மணி நேரம் தான் இன்னும் பாக்கி இருக்கு. 3:30 we will finish by 5 o'clock. 3:30 ஆச்சு. இப்போ 5 மணிக்கு பாய்சன் 3:30 மணிக்கு 5 மணிக்கு முடிச்சிடலாம். Brothers and sisters, my children never came to know what I am going to do. என்னுடைய பிள்ளைகள் என்ன நாங்க என்ன செய்ய போகிறேங்கிறது பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. சகோதர சகோதரிகளே, they don't know. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. My little one clinged to me. என்னுடைய சின்ன பையன் என்னை ஒட்டி கொண்டான் என்னோட கூட. My daughter went and opened the door and hid herself behind the door. என் பிள்ளை கதவை திறந்து அந்த கதவுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டா. I am already half dead. நான் பாதி செத்து போயிட்டேன். அதுக்குள்ள a father me. என்ன ஒரு தகப்பன் பாருங்க. I know what I am going to do with my children. என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். I saw a man standing in front of my door. என்னோட டோர் கிட்ட ஒரு மனுஷன் நிக்கிறத பார்த்தேன். A black color man. ஒரு கருப்பு நிறமுள்ள ஒரு black pants and white shirt. கருப்பு பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் போட்டு. A bag on the shoulder. ஒரு தன்னுடைய தோள்பட்டையில ஒரு பை. He asked in Tamil, is it Babu Sar's house? தமிழ்ல கேட்டார், இது பாபு சார வீடு தானே? I said yes. ஆமா. He asked, may I come in, sir? சார் நான் வரலாமா உள்ள? I never invited him. நான் அவரை கூப்பிடல. Because I thought he is from a bank. நான் நினைச்சேன் அவர் ஒரு பேங்க்ல இருந்து வர்றாருன்னு. And it was not a time for to entertain a guest there, because if somebody come and they are not comes and they are not going, 6 o'clock many of my debtors will come. இங்க பாருங்க, அது ஒரு நேரம் கிடையாது. ஏன்னா யாராவது உள்ள வந்து உட்கார்ந்துட்டு ரொம்ப நேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்க 6 மணிக்கு மேல பேசிட்டு இருந்தாங்கன்னா லாய்க்கப்படாது. ஏன்னா 6 மணிக்கு எல்லாரும் வருவாங்களே, எங்க டெட் பாடி இல்ல பார்க்கணும். அதனால யார்ட்டையும் பேசுறதுக்கு நாங்க தயாராவே இல்ல. He waited there few seconds. ஒரு சில நிமிஷங்கள் சில மணித்துளிகள் காத்திருந்தார். And without my permission he entered into my house. நான் வாங்கன்னு சொல்றதுக்குள்ளால எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார். And he held on my hand. என்னுடைய கையை பிடிச்சிட்டார். He said in Tamil. இப்படி தமிழ்ல சொன்னார். I am inspired by Holy Spirit that I had a vision that you are going to commit suicide. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து நீங்கள் தற்கொலை பண்ண போகிறீர்கள் என்பதை அவர் தெரியப்படுத்தினார்.
சொன்னார். You need not have to commit suicide. Jesus will settle your matters. நீங்கள் தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார். I shouted at him. நான் அவரை பார்த்து மிகவும் கூச்சல் போட்டு கத்தார். Who you are? நீங்க யார்? Who told you this lie? யார் இந்த பொய்யை சொன்னார்? Without listening my voice. என்னுடைய சத்தத்தை கேட்காமலே He started walking here and there in my hole. இங்கேயும் அங்கேயுமாக வேகமாக நடக்க And ஆரம்பித்தார். he said, these were the three faces Holy Spirit showed me in my vision. அவர்கள் சொன்னார், அந்த மனுஷன் சொன்னான், இந்த மூன்று முகங்கள் தான் பரிசுத்த ஆவியானவர் என்று தரிசனத்திலே காட்டினார். I asked my daughter to close the door. I am going to kill him. நான் மகளை பார்த்து சொன்னேன், நீ கதவை மூடி இந்த ஆளை கொலை பண்ண போறேன்னு. Because I thought he is from one of the gangsters. நான் நினைத்தேன் அந்த ரவுடி மக்கள்ல இவர் ஒருவர் என்று. He came to make fun of my feelings. என்னுடைய உணர்ச்சிகளை பரிகாசம் பண்ணும்படிக்கு வந்திருக்கிறார் That என்று kind of நினைத்தேன். dramas happened many times in my house. அப்படிப்பட்ட டிராமாக்கள் என் வீட்ல अनेक முறை My நடந்திருக்கிறது. daughter closed the door. என்னுடைய மகள் கதவை மூடிட்டான். Then he said, you can kill me. இப்போ அவர் சொன்னார், நீ என்னை கொலை செய்யலாம். But listen to me. ஆனால் என்னை கவனித்துக்க Lend me your ears for one minute. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கவனித்து கேள். I asked, from where you are coming? நீ எங்க இருந்து வருகிறாய்? He said, I am from Tamil Nadu. நான் தமிழ்நாட்டில இருந்து வருகிறேன். And from where? எங்கே? He said, I am from Theni. தேனியில இருந்து வருகிறேன். Who told you this lie? யார் இந்த பொய்யை சொன்னார்? He said, Jesus told me he won't lie. இயேசு எனக்கு சொன்னார், இது பொய் அல்ல. I said, you are a cheat. நான் சொன்னேன், நீ ஏமாத்துக்காரன். You are a cheat. நீ ஏமாத்துக்காரன். How dare you to come into my house and tell this lie before my children? என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் கிடைச்சிருக்கு? He said, sir, you are a principal. I am a less educated man, only 3 class. I am not qualified to come to your house, but I am a man of God doing the ministry of God. ஐயா, நீங்க பெரிய பிரின்சிபல் ஐயா, படிச்ச பிரின்சிபல் ஐயா, நான் 3ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணலையா, ஆனால் நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரன். Listen to me. கவனியுங்கள். He mentioned the name of one girl who did BCom from my college. என்னுடைய காலேஜில் பிகாம் படிச்ச ஒரு மகளுடைய பெயரை சொன்னார். He asked me whether you knew that girl. அந்த மகள் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். That girl was my brother, my close friend's daughter. அந்த மகள் என்னுடைய நெருங்கிய நண்பருடைய மகள். He said some months before he and her father came to Theni in a house meeting, their relatives house meeting. தேனிக்கு அந்த மகளும் தன்னுடைய தகப்பனாரும் ஒரு வீட்டு கூட்டத்துக்கு சில மாதங்களுக்கு முன்பாக வந்தார்கள் என்று சொன்னார். I ministered to them. நான் அவர்களுக்கு ஊழியம் செய்தேன். She got my number. என்னுடைய நம்பரை கிடைத்தது. When your wife committed suicide, she called me over phone. உங்க மனைவி சூசைட் பண்ண பிறகு நான் அவர்களிடத்தில் போன்ல பேசினேன். She called me and cried and said, my teacher committed suicide. My son and children are in the midst of problems. Man of God, please pray. அந்த மகள் சொன்னாள், ஐயா, எங்க டீச்சர் போயிட்டாங்க, கணவனாரும் அந்த பிள்ளைகளும் பயங்கரமான பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறார்கள், தயவு செய்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. Then he said, I came to my home. பிறகு நான் வீட்டுக்கு போனேன். In the night prayer I prayed with my wife and 3 children. என்னுடைய 3 பிள்ளைகளோடு மனைவியுமாக சேர்ந்து நாங்கள் அந்த ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினோம். I prayed for you and your children. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணினோம். My room was filled with the anointing of Holy Spirit. என்னுடைய அறை முழுவதும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினால் நிறைந்திருந்தது. I am a Christian but I never knew what is Holy Spirit and what is anointing. நான் ஒரு கிறிஸ்தவன் தான், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன அல்லது அபிஷேகம் என்றால் என்று சொன்னால் என்னன்னு எனக்கு தெரியாது. Then he said, my wife fell on the ground and cried. என்னுடைய மனைவி தரையில விழுந்து அழுதாள். And we prayed 1.5 hours for you. 1.5 மணி நேரம் உங்களுக்காக ஜெபித்தோம். Then my wife said, என் மனைவி சொன்னாள், அண்ணா இந்த சாருக்காக நாம ஜெபிக்கணும். அண்ணா இந்த சாருக்காக நாம ஜெபிக்கணும். Hallelujah. Then and he said, we have been praying for you for the past 1 month without fail. ஒரு நாள் தவறாமல் 1 மாதம் முழுவதும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். Listen carefully. தயவு செய்து கவனியுங்கள். Then he said, அவர் இதை சொன்ன பொழுது 2-3 days before I had a vision. 2-3 நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு தரிசனம் I கிடைத்தது. shouted at him, what vision you had? நான் அவரை பார்த்து மிகவும் கத்தினேன், என்ன தரிசனம் உனக்கு Then கிடைத்தது? he said, அப்பொழுது அவர் சொன்னார், I saw your son on the left, your daughter on the right, and you are in the center. நான் பார்த்தது உங்களுடைய மகன் உங்களுக்கு இடதுபுறமாகவும் உங்களுடைய மகள் உங்களுக்கு வலதுபுறமாகவும் நீங்கள் சென்டர்ல இருக்கிறீர்கள். Something hit on my head. என்னுடைய தலையில ஏதோ அடித்தது போல I fell down. நான் கீழே விழுந்தேன். Something was penetrating all over my body. என்னுடைய சரீரம் முழுவதும் ஏதோ ஒன்று ஊடுருவி போகிறது போல உணர்ந்தேன். You know, brothers and sisters, what final wish I wrote very secretly in the suicide note. That final wish, keep our dead bodies in the college auditorium. That
Holy Spirit revealed it to this less educated man. நாங்கள் நான் அந்த சூசைட் நோட்ல கடைசி என்ன என்னுடைய விருப்பம் என்று எழுதினேன் உங்களுக்கு சொன்னேனே. நான் மரித்த பிறகு என்னுடைய பையன் லெஃப்ட்லயும் என்னுடைய மகள் ரைட்லயும் இருக்கணும்னு சொன்னேனே. பாடி காலேஜ் ஆடிட்டோரியத்துல வைக்கணும்னு சொன்னேனே. அதை பரிசுத்த ஆவியானவர் இந்த படிப்பறிவில்லாத இந்த ஒரு தேவதாசனுக்கு வெளிப்படுத்தினார். My children never came to know what I am going to do. நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. No human beings in the world never came to know what I am going to do. முழு உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியாதே. But God revealed this secret to this man. ஆனால் இந்த ரகசியத்தை இந்த மனுஷனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். When he got this revelation, he got into the bus in the evening, came to Cochin city. In the morning he started fetching me. இந்த வெளிப்பாடு அவருக்கு கிடைத்த பொழுது சாயங்காலம் பஸ் ஏறி காலையில கொச்சின் சிட்டிக்கு வந்து எனக்காக தேடிக் கொண்டிருந்தார். In many places he went asking, there is a principal whose wife committed suicide. That was my identity. என்னை அநேக இடங்கள்ல அவர் போய் கேட்டது என்ன தெரியுமா? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் ஐடென்டிட்டி, ஒரு பிரின்சிபல் இருக்கிறாரே அவருடைய மனைவி தற்கொலை பண்ணாங்களே, இப்படி சொல்லி தான் என்னை தேட ஆரம்பித்தார். And finally he came to a professor's house, my very close professor. எனக்கு நெருங்கிய நண்பர் ஒரு ப்ரொஃபசர் பேராசிரியருடைய வீட்டுக்கு வந்தார். He said he is my friend, he is staying in that lane, go to there. அவர் சொன்னார், அவர் ஐயோ பாபு கே மேத்யூ என்னுடைய நண்பர் அந்த வீதியில் இருக்கிறார், போய் அங்க தேடு என்று சொன்னார். Just before 1.5 hours before I commit suicide, this man came to my house. சூசைட் பண்ண போகிறதுக்கு முன்பாக 1.5 மணி நேரத்துக்கு முன்னாகத்தான் இந்த மனுஷன் என்னுடைய வீட்டுக்கு வந்தார். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, I hugged him. நான் அவரை கட்டிப்பிடித்தேன். I cried. நான் அழுதேன். He started patting me over my body like a father. என்னுடைய முதுகை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி அரவணைத்து அல்லது தட்டுவார் அது போல தட்டிக்கொண்டார். He was crying more than that I cried. நான் அழுகிறதை பார்க்கலும் அவர் எனக்காக அதிகமாக அழ ஆரம்பித்தார். Then I started beating on my chest. நான் இப்பொழுது என்னுடைய செஸ்ட் என்னுடைய மார்பை அடித்துக்கொள்ள ஆரம்பித்தேன். He held on my hand. என்னுடைய கையை பிடித்து விட்டார். He said, do not beat before your children. உன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக உன்னை நீ அடித்துக் கொள்ளாதே. He cried. அவர் அழுதார். And he said, அவர் சொன்னார், if you want to beat on me. நீங்க அடிக்கணும்னு விரும்புனீங்கன்னா என்னை அடிங்க. Something different. ஏதோ ஒரு வித்தியாசம். Because all the people came to kick me, beat me, spat upon me, kick my son, lift my daughter by the hair. All the people came to made me cry. இதுவரைக்கும் நடந்த சம்பவம் என்ன? அநேக ஜனங்கள் வர்றதும் வீட்டுக்கு அடிக்கிறதும், என் மகன் அடிக்கிறதும், என்னை அடிக்கிறதும், என் மகளுடைய தலைமுடியை பிடிச்சு இழுக்கிறதும் இப்படித்தானே நடந்தது. All the people came to made us cry. This man is crying for me and my children. எல்லா ஜனங்களும் எங்களை அழ பண்ணினார்கள். ஆனால் இந்த மனுஷனோ எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் அழுகிறார். There I tasted the love of Jesus. அங்கே அன்றைய தினம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் உணர்ந்தேன். I asked, why this happened to me? நான் கேட்டேன், ஏன் இது எனக்கு இப்படி The நடந்தது? same question I asked to the astrologer spending lakhs of rupees. லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து நான் அந்த ஜோசியக்காரர்களிடத்தில் கேட்ட அதே கேள்வியை கேட்டேன். Then his sound changed. அவருடைய வாய் அவருடைய sound, அவருடைய குரல் மாறினது. He said, அவர் அப்படி சொன்னார், son, மகனே, whatever you have done, it is in my book. நீ எதெல்லாம் செய்தாயோ என்னுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. I want you to be in my kingdom. என்னுடைய ராஜ்யத்தில் நீ இருக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். I will restore your life. உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பிக்க போகிறேன். You will be a prophetic voice in the end time moment. கடைசி கால ஊழியத்திலே நீ ஒரு தீர்க்கதரிசன சத்தமாய் இருப்பாய். I will send to many nations. நான் உன்னை பல நாடுகளுக்கு அனுப்ப போகிறேன். I will put you before thousands of people. ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பாக உன்னை வைக்க போகிறேன். They will destroy your life. பிசாசு உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கினான். And you and your children together will destroy the works of devil. நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் சேர்ந்து பிசாசின் கிரியைகளை அழிப்பீர்கள். And I will use your children mightily in the deliverance ministry. இந்த விடுதலை ஊழியத்திலே உன்னுடைய பிள்ளைகளை இன்னும் அதிகமாக நான் பயன்படுத்துவேன். Their name will be known in all over the world in while they are very young. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அவர்கள் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அவர்களுடைய பெயர்கள் பிரபலமாய் இருக்கும். He started prophesying over me the nations where God is going to send me. அவர் என்னை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொன்னார், எந்தெந்த நாடுகளிலே தேவன் என்னை அனுப்ப போகிறார் என்பதை திட்டமும் தெளிவுமாய் சொன்னார். The order never changed. What prophecy came, I am traveling many nations. That order, what that less educated man prophesied, that never
changed. அந்த படிப்பறிவில்லாத ஒரு மனுஷன் தீர்க்கதரிசனம் சொன்ன இன்னென்ன இடங்களுக்கு நீ போவாய் என்று சொன்ன அந்த பட்டியல் அது ஒன்று கூட மாறாமல் அந்தந்த நாடுகளுக்கு நான் இப்பொழுது செல்லுகிறேன். Brothers and sisters, என் அருமை சகோதர I'm சகோதரிகளே, going to close in few minutes. நான் சில நிமிஷங்கள்ல முடிக்க He போகிறேன். said, அவர் சொன்னார், you must, I will stay here and I will pray and I won't leave this place without see your miracle. நான் இந்த இடத்திலே தங்கி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்களும் ஜெபியுங்கள், இந்த இடத்திலே தேவனுடைய அற்புதத்தை பார்க்காமல் நான் போக போகிறேன். Hallelujah. Hallelujah. Then he said, you must pray. அவர் சொன்னார், நீங்களும் ஜெபிக்க வேண்டும். I said, I used to pray. And I used to pray. நான் ஏற்கனவே ஜெபிக்கிற மனுஷன் தான். I used to light candles in the church. கேண்டில்லாம் சர்ச்சில் போய் கொளுத்துகிறவன் தான். He said, the God who created this heaven and earth, you try to please him lighting a candle. ஒரு கேண்டில்ல நீங்க மெழுகுவர்த்தியை கொண்டு போய் நீங்க ஆலயத்துல கொளுத்துகிறதுனால வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை நீங்க போய் திருப்திப்படுத்த போக Then முடியுமா? he took the word from John chapter 4. யோவான் 4வது அதிகாரத்திலிருந்து என்னோடு பேச ஆரம்பித்தார். He said, you worship what you do not know, we worship what we know. Salvation is from the Jews. God is a spirit. Those who worship God must worship him in spirit and truth. நீங்கள் அறியாததை ஆராதிக்கிறீர்கள், நாங்கள் அறிந்ததை ஆராதிக்கிறோம். ரட்சிப்பு யூதர்கள் மூலமாக வருகிறது, ஆகவே யூதர்கள் மூலமாக வருகிறது என்று சொன்னார். And again he took the word from Acts chapter 17 and said, God who created this heaven and earth never dwell in man-made temple. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற விதமாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் மனுஷர்கள் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவதில்லை என்கிற சத்தியத்தை எடுத்து காட்டினார். Something was happening in my mind. என்னுடைய மனதிலே ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பித்தது. Brothers and sisters, அருமை சகோதர he stayed in my house. என்னுடைய வீட்டில் தங்கினார். And he led us in the salvation prayer. எங்களை அந்த ரட்சிப்பின் ஜெபத்திலே நடத்தினார். Many days he stayed with us. அநேக நாட்கள் எங்களோட கூட He இருந்தார். fasted and prayed. உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்தார். And we gave our life to Jesus. எங்களுடைய ஜீவியத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தோம். And I started attending a born again church. அதற்கு பிறகு ஒரு நல்ல சத்தியமுள்ள ஆவிக்குரிய சபைக்கு நாங்கள் செல்ல In the ஆரம்பித்தோம். first week itself I got a healing. முதல் வாரத்தில் தானே எனக்கு தேவன் நன்மை செய்தார், என்னை A சுகப்படுத்தினார். man of God came. ஒரு தேவ மனுஷன் He வந்தார். said that now blind eyes are going to be opened, bent bones come straight, and cancers are going to be healed. Those who are sick, place your hand where you are sick. அவர் சொன்னார், பிறகு குருட்டு கண்கள் திறக்கப்படும், இப்பொழுது வளைந்ததான எலும்புகள் எல்லாம் நேராகும், கேன்சர் இருந்தால் சுகமாகும், ஆகவே எந்த பகுதியில் நீங்கள் சுகமில்லாமல் இருக்கிறீர்களோ கைகளை வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் சுகப்படுத்துவார். I had a problem. I used a very powerful lens for 12 years. I had a short sight. I couldn't see this much distance. I took my glass and put it in the pocket and I laid my hand and something happened. My eyes opened. I rushed to the stage and I shared my testimony. 12 வருஷம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஒரு கண்ணாடியை போட்டு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். என்னுடைய கண்ணாடியை கழற்றி என் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு என் கைகளை கண்களில் வைத்து நான் தேவனுடைய அற்புதத்தை சுகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நான் மேடைக்கு போய் சாட்சி கொடுத்தேன். 10 years passed since that miracle. I have the full vision now. 10 வருஷம் ஆச்சு அந்த அற்புதத்தை பெற்று இன்னைக்கும் எனக்கு பரிபூர்ண ஒரு அந்த ஐசைட் இருக்கிறது. That God is using me to open even many born blind eyes. ஆகவே தேவன் என்ன செய்கிறார், இன்றைக்கும் பிறவி குருடர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு தேவன் என்னை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். I started sharing my testimonies in mega conventions and crusades. பெரிய அளவிலான கன்வென்ஷன், பெரிய படைமுயற்சி கூட்டங்களில் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன். Brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, 1023 places I shared my testimony. 1023 இடங்களிலே இதுவரைக்கும் என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டேன். Here I am sharing 1024th time. இங்கே 1024வது முறை நான் என் சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன். 3 channels made my testimony as films. 3 டெலிவிஷன் சேனல்கள் என்னுடைய சாட்சியை திரைப்படமாக தயாரித்திருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. Amen. Amen. I started sharing my testimony with my children. என்னுடைய பிள்ளைகளோடு என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டேன். One of the meeting in Palakkad I have been sharing in a big group. பெரிய ஒரு கூட்டத்துக்கு முன்பாக நான் என்னுடைய சாட்சியை சொல்லிக் கொண்டிருந்தேன். After the meeting a man of God from Coimbatore came with his leaders and his family members. அது கூட்டத்துக்கு பிறகு கோயம்புத்தூர்ல இருந்து வந்த ஒரு தேவதாசன் தன்னுடைய குடும்பத்தாரோடும் மக்களோடும் கூட என்னை சந்திக்க வந்தார்.
and he met my senior leader. என்னுடைய சீனியர் லீடரை சந்தித்தார். And he said, he introduced himself. I am a pastor running a church there. I have 4 daughters. அவர் தன்னைத்தான் அறிமுகப்படுத்திக் கொண்டார். நான் கோயம்புத்தூர்ல பாஸ்டராக இருக்கிறேன், எனக்கு 4 பெண் பிள்ளைகள் உண்டு என்று சொன்னார். And 3 were married. 3 பிள்ளைகள் கல்யாணமானவர்கள். My last daughter is Aishwarya. என்னுடைய கடைசி my last daughter is Sheila. என்னுடைய கடைசி மகளுடைய பெயர் ஷீலா. And she is a worshipper. அந்த ஷீலா தேவனை ஆராதிக்கிறவள். And I want to tell you, நான் உங்களுக்கு சொல்லட்டும், my daughter is ready to be the mother of these children. My daughter is ready to be the wife of this man of God. என்னுடைய மகள் இந்த தேவதாசனுக்கு மனைவியாக வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாள். இந்த 2 பிள்ளைகளுக்கு தாயாக இருக்க விரும்புகிறாள். It was a shocking news for us. அது எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளான செய்தியாக இருந்தது. A pastor's daughter, unmarried, educated. ஒரு போதகருடைய குமாரத்தி, கல்யாணம் ஆகாதவங்க, படிச்சவங்க. They got the confirmation from Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து அந்த ஒரு காரியத்தை வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டார்கள். That man said, that man of God said, I know very well what all this man of God is going through. இந்த தேவ மனுஷன் கடந்து சென்ற சகல காரியங்களையும் எனக்கு நன்றாக தெரியும். God spoke to me, God spoke to my daughter, and many men of God prophesied over this matter. என்னோடு தேவன் பேசினார், என்னுடைய மகளோடு தேவன் பேசினார். அநேக தேவ ஜனங்கள் தீர்க்க தரிசனமாக சொன்னார்கள். Brothers and sisters, it was after 2.5 hours after the death of my wife. என்னுடைய மனைவி மரித்த பிறகு 2.5 மணி பிறகு நடந்தது. 2 வருஷம் 2.5 years God gave me grace to take care of my children without anybody's help. யாருடைய உதவி இல்லாமல் என்னுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள 2.5 வருஷம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். This happened after 2.5 years. இது 2.5 வருடத்துக்கு பிறகுதான் நடக்கிறது. Brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, the leaders and the church family spoke. எல்லா லீடர்களும் குடும்பத்தார்களும் எல்லாரும் வந்து பேசினார்கள். 2007 December 20th, many of the men and women of God from many nations they came to Cochin. 2007வது ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அநேக தேவதாசர்கள் கொச்சின் பட்டணத்துக்கு வந்தார்கள். And my children got a gift from heaven, a precious mother. I got a wife from heaven, that is Sheila, the daughter of a pastor. Give a big clap offering to her. என்னுடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு வெகுமதி, தாயை பெற்றுக்கொண்டார்கள். நான் ஒரு மனைவியை பெற்றுக்கொண்டேன். அவர்களுடைய பெயர் ஷீலா. அவர்கள் போதகருடைய மகளாயிருக்கிறார்கள். Only a woman of Holy Spirit can take such a decision. பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மகள் தான் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியும். No other, because she is coming in the midst of my problems. என்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலே நடுவாக வந்து வருகிற ஒரு மகள். Not even after solved my problems, in the midst of the problems only he came. என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த பிறகு வரவில்லை. என்னுடைய பிரச்சனைகள்ல நான் இருக்கும்போதே அதன் மத்தியிலே வர துணிந்த ஒரு மகள். The amazing thing is that my father-in-law, that my deceased wife's parents were in the forefront to coordinate, organize all these matters. ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய இறந்து போனாங்களே அந்த மனைவி, அவங்களுடைய அப்பா அம்மா தான் இந்த முழு நிகழ்ச்சியும் அவர்கள் நடத்துகிறதற்கு முன்னின்று நடத்தி தந்தார்கள். Our God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவன். From the stage of the marriage with the same bride and bridegroom dress, we went to a place in Kerala in a big crusade. I took the mic and I said, Satan destroyed my family, Jesus restored my family. திருமணமான அந்த நாளிலே அதே விவாக ட்ரெஸ்ஸோடு தான் கேரளாவுக்கு நான் திரும்பி போய் ஒரு பெரிய மேடையில் நான் இப்படி சாட்சி கொடுத்து பிரசங்கம் பண்ணினேன். சாத்தானுடைய ஜீவியத்தை கெடுத்து போட்டான ஆண்டவரோ மறுபடியும் என்னை புதுப்பித்தார். Hallelujah. Hallelujah. God gave us another son, Anugrah. Now he is 4 years old, a sharp tool in the hand of God. அனுகிரஹ் என்கிறதான ஒரு நல்ல ஆண் மகனை எங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். 4 வயசு. தேவன் கையில் இருக்கக்கூடிய கூர்மையான கருவி.
We five together traveling many nations, preaching before thousands and thousands of people. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பாக அநேக தேசங்களுக்கு போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் It is கொண்டிருக்கிறோம். too late, I must stop. ஆகவே நேரம் கடந்து போகிறது, நான் முடிக்க வேண்டும். You heard only 10%. 10% தான் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். My DVDs are available here. எங்களுடைய டிவிடிக்கள் அங்கே இருக்கிறது. ஏன் தற்கொலை செய்ய வேண்டும் in Tamil and in English? Why kill yourself? ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற டிவிடி இங்கிலீஷ்லயும் This தமிழ்லயும் is the உண்டு. message I preached in Madurai. இந்த செய்தி நான் மதுரையில பிரசங்கித்த செய்தி. You buy it. நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். Message is there, full testimony is there, and my testimony made us a film is here. செய்தியும் உண்டு, என்னுடைய முழு சாட்சியும் உண்டு, என்னுடைய சாட்சி திரைப்படமாக தயாரிக்கப்பட்ட அந்த காரியம் அதில் உண்டு. In the end, 10 minutes of miracles, you can see dead bodies rising, born blind eyes opening, paralyzed walking, wheelchairs becoming empty, and when this child is moving, hundreds of demons screaming and leaving the people, you can see. இந்த டிவிடியுடைய கடைசி 10 நிமிஷத்திலே நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். எப்படி வீல் சேர்களிலிருந்து ஜனங்கள் எழுந்திருக்கிறதும், கேன்சர்கள் சுகமாகிறதும், அப்படிப்பட்ட அற்புதங்கள், என்னுடைய பிள்ளை ஊழியம் செய்யும் பொழுது நடக்கிறதான அற்புதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் இதில் காணலாம். Buy it. ஆகவே வாங்குங்கள். What is your problem? உங்களுடைய பிரச்சனை என்ன? The answer is there in the DVD. அந்த டிவிடியில அதுக்கு பதில் It உண்டு. is available in Tamil, Tamil, English, Hindi, Malayalam. தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் மலையாளத்திலும் இருக்கிறது. Some other DVDs are also available, you can get it. இன்னும் சில டிவிடிக்கள் உண்டு, அவைகளையும் நீங்கள் வாங்கி God பெற்றுக்கொள்ளலாம். restored my life. தேவன் என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பித்து கட்டினார். He is using us to restore many thousands life. அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டும்படிக்கு எங்களை பயன்படுத்துகிறார். Many of you are going through severe financial problems. அநேகர் உங்கள் வாழ்க்கையில பயங்கரமான ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறீர்கள். Many cancers were being healed in our meetings. Jesus is the healer. எங்களுடைய கூட்டங்களிலே சொல்ல முடியாத, கணக்கிட முடியாத கேன்சர் வியாதி உள்ளவர்கள் சுகமாயிருக்கிறார்கள். காரணம் இயேசுதான் சுகப்படுத்துகிறார். Very common it is. அதெல்லாம் மிக சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய But if அற்புதங்கள். somebody come and ask me what is the most painful sickness, ஆனால் யாராவது என்கிட்ட வந்து இப்படி கேட்டா, ஐயா வியாதிகள் எல்லாவற்றிலும் மிக வேதனையோடு வலியா இருக்கக்கூடிய வியாதி எதுன்னு கேட்டா, shall I tell you what I will say? நான் சொல்லட்டுமா? Financial problem. பொருளாதார நெருக்கடி. If you have cancer, some medicines will help you to sleep. ஒருவேளை கேன்சர் இருந்தா சில மருந்துகள் இருக்குது, நீங்க தூங்க வைக்கக்கூடிய மருந்து. But if you face financial problems, you won't be able to sleep. ஆனால் பொருளாதாரம், ஃபைனான்ஸ் நமக்கு இல்லைன்னாக்க அந்த ராத்திரி நம்ம வாழ்க்கையில தூங்கவே முடியாது. I went through that. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள நான் கடந்து சென்றேன். I know some of you are going through such situations in your life. சிலர் உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட மோசமான ஒரு பிரச்சனைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறார்கள். Some of you carry sickness in your body. சிலர் உங்கள் சரீரத்திலே வியாதிகளை சுமந்து I கொண்டிருக்கிறார்கள். tell you, my Rapha Jehovah is alive to heal you tonight. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ராத்திரியிலே யெகோவா ராஃபா இயேசு உயிரோடு இருக்கிறார், உங்களை சுகப்படுத்துவார். He is ready to heal. அவர் ஆயத்தமாக இருக்கிறார் உங்களை சுகப்படுத்த. Eyes opening, dumb speaking, deaf ears opening, paralyzed walking is very common in our meetings. குருட்டு கண்கள் திறக்கிறதும், செவிட்டு காதுகள் திறக்கிறதும், ஊமையன் பேசுகிறதும், முடக்குவாதம் நீங்குகிறதும், இப்படிப்பட்ட காரியங்கள் சர்வ சாதாரணமாக எங்கள் ஊழியத்தில் நடக்கிறது. You ask a pastor what happened in his church the last 3 days. 3 நாட்கள்ல இந்த பாஸ்டர் கேட்டு பாருங்க, அவங்க சர்ச்சில் என்ன நடந்திருக்கு. How many new people came and gave their life to Jesus and delivered by the power of demons? எத்தனை பேர் புதிய மக்கள், Delivered from the power of demons. எத்தனை புதிய ஆத்துமாக்கள் வந்து பிசாசின் பிடியிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று தங்கள் ஜீவியத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, shall I pray for you? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? Before that, ஆனால் அதுக்கு I முன்பாக just want to know, நான் ஒரே ஒரு காரியத்தை அறிய விரும்புகிறேன். do you want a healing tonight? உங்களுக்கு இன்று ராத்திரி சுகம் வேண்டுமா? A deliverance? ஒருவேளை விடுதலை, Peace in your life? உங்கள் வாழ்க்கையில சமாதானம், Forgiveness of your sin? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட Do வேண்டும். you want your curses to be broken? உங்களுடைய சாபங்கள் முறிக்கப்படணுமா? You want a healing in the body? உங்களுக்கு சரீரத்தில் சுகம் வேண்டுமா? You want a protection of உங்களுக்கு God? உங்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு வேண்டுமா? Blessings of God? தேவனுடைய ஆசீர்வாதங்கள். How many of you want eternal life? எத்தனை பேருக்கு நித்திய ஜீவன் வேண்டும்? It is available in salvation. இது அத்தனை காரியங்களும் ரட்சிப்பில் அடங்கி இருக்கிறது.
Do you want salvation? உங்களுக்கு ரட்சிப்பு வேண்டுமா? I was born and brought up in a Christian family. நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து I வளர்க்கப்பட்டேன். was a religious Christian. நான் மத சம்பந்தப்பட்டதான கிறிஸ்தவனாக இருந்தேன். Christianity is not a religion. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. It is a relationship. அது தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவு. Hallelujah. Hallelujah. When I gave my life to Jesus, only my life changed. என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடுத்த பிறகுதான் என்னுடைய ஜீவியமே மாற No ஆரம்பித்தது. religious observances or rituals or not my money never helped me. Mad- Only Jesus helped me. மத சம்பந்தப்பட்டதான காரியங்கள், பழக்க வழக்கங்கள், பணமோ பட்டமோ எதுவோ எனக்கு உதவி செய்யவில்லை. என் ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் எனக்கு உதவி செய்தார். I am going to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Before that, if anybody wants to give your life to Jesus for the first time and receive a deliverance tonight, lift your hands. இந்த ஜெபத்திற்கு முன்பாக இங்க உட்கார்ந்திருக்கிற யாராகிலும் முதல் முறையாக ஆண்டவர் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், விடுதலை பெற விரும்புகிறவர்கள் இருப்பீர்களானால் உங்கள் கைகளை தூக்கி No காட்டுங்கள். need to change your religion, no need to change your name. உங்களுடைய மதத்தையோ உங்களுடைய பெயரையோ மாற்ற வேண்டிய அவசியம் Jesus இல்லை. never came for this purpose. இயேசு இதற்காக வரவே இல்லை. He came on this earth to destroy the works of devil and pick me and you out of the pit of destruction, out of the miry clay, and set our feet upon a rock, making our footsteps firm, and put a song of praise in our mouth. Only Jesus came on this earth. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். நம்மை அகாத குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நம்மை கண்மலையின் மேல் நம்முடைய பாதங்களை நிறுத்தி அவரை துதிக்கும் ஒரு புதுப்பாட்டை நம்ம நாவிலே தந்து தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களையும் என்னையும் கிருபை செய்தார். How many of you want to give your life to Jesus for the first time as I gave my life before that man of God who came to my house? ஒரு தேவ மனுஷன் என்னிடத்துல சொன்ன பொழுது, என் வீட்டுக்கு வந்து சொன்ன பொழுது, என்னுடைய ஜீவியத்தை நான் எப்படி ஒப்பு கொடுத்தேன், அதுபோல முதல் முறை இதுவரைக்கும் கொடுக்காதவர்கள் கொடுக்க விரும்பினால் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? அப்படிப்பட்டவர்கள் Lift your hands. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் தயவு செய்து கைகளை உயர்த்துங்க. Anybody is there? யாராவது இங்க இருக்கிறீங்களா? Brothers and sisters, அருமை சகோதர I சகோதரிகளே, tell you from the bottom of your heart, I love you. நான் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். I love Tamil Nadu and I love my Tamil brothers and sisters. தமிழ்நாட்டையும் தமிழ் சகோதர சகோதரிகளை நான் நேசிக்கிறேன். Why you know? ஏன் உங்களுக்கு தெரியுமா? Just before I commit suicide, God sent a Tamil brother as an angel to save my life. நான் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தமிழ் சகோதரனை தான் ஆண்டவர் தூதனாக என்னிடத்தில் அனுப்பி என்னை And now ரட்சித்தார். I am standing in the land of Tamil Nadu, standing before my Tamil brothers and sisters to repay a debt. இப்பொழுது நான் தமிழ் சகோதரர்கள் மத்தியிலே தமிழ்நாட்டில் நின்று கொண்டு அவர் எனக்கு கொடுத்த கடனை நான் தீர்க்கும்படியாக நிற்கிறேன். All of you stand on your feet. எல்லாரும் தயவு செய்து எழுந்திருக்கும்படிக்கு I am கேட்டுக்கொள்கிறேன். going to pray. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Shall I pray? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? Brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, this is the time of miracle. இது உங்களுடைய அற்புதத்தின் நேரம். We are going to lead you in the prayer. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். And do not look at me and this man of God. Close your eyes, see Jesus only. என்னையும் அருகாமையில் இருக்கிற பாஸ்டரையும் தயவு செய்து பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள். Are you ready? நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? Listen, now that this is the time of miracle. கவனியுங்கள், இது அற்புதத்தின் வேளை. In the name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவ நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் Spirit of stealing, killing and destruction. பொல்லாத ஆவி, நிக்கிரகம் பண்ணுகிற, அழிவு, அழிக்கிற, கெடுக்கிற பொல்லாத அசுத்த ஆவியே, Come out. வெளியில வா. Get out of these people. இந்த ஜனத்தை விட்டு வெளியில போ. Spirit of bondage. எல்லா அடிமைத்தனத்தின் ஆவி, Spirit of bondage. எல்லா அடிமைத்தனத்தின் We ஆவி, command you in the name of Jesus, come out. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன், வெளியில வா. Every power of witchcraft, magic art, we break it and we declare the freedom of Jesus Christ. மந்திர தந்திர பில்லி சூனிய ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியில வா. Satan, சாத்தானே, come out. வெளியில வா. Spirit of darkness, come out. அந்தகாரத்தின் ஆவியே, வெளியில வா. Spirit of infirmities and sickness, get out. பலவீனப்படுத்தும் ஆவியே, சுகவீனப்படுத்தும் ஆவியே, வெளியில போ. Let the people be healed right now. ஜனங்கள் இப்பொழுது சுகம் அடைவார்கள். Blind eyes be opened. குருட்டு கண்கள் Deaf திறக்கப்படுவதாக. ears be opened in the name. காதுகள் இயேசுவின் நாமத்தில் Let the திறக்கப்படுவதாக. dumb speak in the name of Jesus. ஊமையன் இயேசுவின் நாமத்தில் பேசுவானாக. Satan, come out. சாத்தானே, வெளியில வா. Get out of these people. இந்த ஜனத்தை விட்டு வெளியில போ. Break the power of witchcraft. எல்லா பில்லி சூனியத்தின் மந்திர தந்திர சக்திகளை உடைக்கிறேன். In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். Satan, சாத்தானே, wherever you are hiding, எங்கே நீ ஒளிந்து கொண்டிருந்தால் I command you. நான் கட்டளை Come கொடுக்கிறேன். out, out, out. வெளியில வா, வா. Come out. வெளியில வா. Now.
இப்பொழுது in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் We break every power of darkness எல்லா அந்தகார வல்லமையை உடைக்கிறோம் in the mighty name of Jesus. வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் Satan, சாத்தானே come out. வெளியில வா. Get out of these people. இந்த ஜனத்தை விட்டு வெளியில போ. We break the power of darkness. எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை முறிக்கிறோம். Every power of witchcraft, எல்லா பின்னி சூனியத்தின் ஆவி, power of adultery, எல்லா விபச்சாரத்தின் ஆவி, power of Jezebel, ஜேசபேலின் ஆவி, spirit of Jezebel, ஜேசபேலின் ஆவி, spirit of suicide, தற்கொலையின் ஆவி, come out. வெளியில வா. Get out. வெளியில போ. Spirit of addiction, எல்லா அடிமைத்தனத்தின் ஆவி, get out. வெளியில போ. Satan, சாத்தானே take your hand out of these people. பொல்லாத கையை எடுத்து ஜனத்தை விட்டு வெளியில போ. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் Thyroid be healed. தைராய்டு சுகமாவதாக. Blocks in the heart be healed. இருதயத்தின் அடைப்புகள் சுகமடைவதாக. Spirit of asthma, come out. ஆஸ்மா பொல்லாத ஆவியை வாவெளியிலே. Let the lungs be healed. நுரையீரல்கள் சுகமடைவதாக. Ulcers be healed. எல்லா புண்கள் சுகமடைவதாக. Eyes be healed. பைல்ஸ் சுகமாவதாக. Kidneys be created. கிட்னி புது கிட்னிகள் உருவாவதாக. Pancreases be created. புது பான்கிரியாக்கள் வருவதாக. Sugar, pressure, cholesterol come normal right now in the name of Jesus. சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆவதாக. Spirit of bondage get எல்லா out. அடிமைத்தனத்தின் ஆவியை போ. Spinal cord be healed. ஸ்பைனல் கார்டு சுகமடைவதாக. Disc be created in the name of Jesus. புதிய டிஸ்குகள் உருவாவதாக இயேசுவின் நாமத்தில். Every knee problems be healed. எல்லா முழங்கால் பிரச்சனைகள் நீங்கி Every போவதாக. joint pain leave the people right எல்லா now. எலும்பு வலிகள் மூட்டு வலிகள் நீங்குவதாக. Backbone be healed in the name of Jesus. முதுகு தண்டு இயேசுவின் நாமத்தில் In the சுகமடைவதாக. mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். Cancers be healed. கேன்சர் சுகமடைவதாக. Every cancerous virus come எல்லா out. கேன்சர் பொல்லாத கிருமி வெளியில வா. Hepatitis be healed. ஹெப்படைட்டிஸ் சுகமடைவதாக. Skin allergies be healed. எல்லா தோல் அலர்ஜிகள் சுகமடைவதாக. Varicose vein be healed. வெரிகோஸ் வெயின் சுகமடையட்டும். Mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Satan, சாத்தானே, take your hand out of the finance. உன் பொல்லாத கையை பொருளாதாரத்தை விட்டு எடு. Let finance come in the name of Jesus. பொருளாதார ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வரட்டும். Finance come. பொருளாதாரம் We வரட்டும். speak restoration. நாங்கள் மறுபடியும் புதுப்பித்தலை In கூறுகிறோம். the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Spirit of barrenness, எல்லா மாற்றுத்தன்மையின் ஆவி out. வெளியில போ. Let the womb be filled with the life of Jesus. எல்லா கர்ப்பப்பைகளும் இயேசுவின் வல்லமையினாலே Let நிரப்பப்படும். there be generations in the name of Jesus. சந்ததிகள் உருவாவதாக இயேசுவின் நாமத்தில். Children be born in the mighty name of Jesus. பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் பிறப்பார்களாக. New job come in the name of Jesus. புதிய வேலைகள் உருவாவதாக. New இயேசுவின் business start in the name of Jesus. புதிய பிசினஸ் வருவதாக. New இயேசுவின் visa come in the name of Jesus. புதிய விசாக்கள் வருவதாக. Open doors. திறந்த வாசல். Let there be marriages in the family. குடும்பத்தில் விவாகங்கள் நடப்பதாக. Let there be peace in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக. Unity and harmony in the relationship. ஒருமனமும் ஒற்றுமையும் உறவில் இருப்பதாக. Multiplication and increase in the name of Jesus. எல்லா காரியங்களும் குறைவெல்லாம் நீங்கி Let நிறைவடைவதாக. the business be prospered in the name of Jesus. பிசினஸ்கள் வளர்வதாக இயேசுவின் Let the நாமத்தில். children be filled with the anointing of Holy Spirit. சின்ன பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் Let the நிரப்பப்படும். love of Jesus flow into their lives. இயேசுவின் நாமத்திலே அவர்கள் தேவ அன்பினால் Be நிரப்பப்படும். healed. சுகமடைவாயாக. Be healed. சுகமடைவாயாக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் Be delivered. விடுதலையாவாயாக. Be delivered. In the விடுதலையாவாயாக. mighty name of Jesus. வல்லமையுள்ள இயேசுவின் Give a நாமத்தில். big clap offering to Jesus. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. Thank you Lord. Brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, check your body. உங்களுடைய சரீரத்தை செக் பண்ணிக்கொள்ளுங்கள். All of you are healed. எல்லாரும் சுகமா As இருக்கிறீர்கள். a man of God, I tell you, நான் தேவ மனுஷனாக சொல்லுகிறேன். you are not going back as you come here. நீங்கள் வந்த வண்ணமாக திரும்பி போக I போறீர்கள். tell you, நான் உங்களுக்கு I சொல்லுகிறேன். challenge you. நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். All of you will have a testimony to share here. எல்லாருக்கும் ஒரு சாட்சி இங்க இருக்கும், நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு. Amen. ஆமென். Bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Jesus is alive.
the place of steel rods, let there be newborns. Be healed. Right now, you rise and walk. You are healed. Rise and walk. Rise and walk. It is the miracle of Jesus. Glory to God. In the name of Jesus. Heal in the name of Jesus. Get up and walk. You had lung cancer? After the prayer, not even a trace of cancer. He is healed. Hallelujah. മജ്ജയിൽ ക്യാൻസർ എന്ന് പറഞ്ഞ രോഗമാണ് നിമിഷമുള്ള സൗന്ദര്യം. Bone marrow cancer healed. A tumor in the brain. There's no even a trace of it. So give praise, glory to God. Glaucoma, she cannot see. That glaucoma went eyes open. When you came last time, you prayed for me. I was not having children, but now I'm 7 months pregnant. Hallelujah. Jesus. She cannot hear from this ear, so but now she can hear. So praise the Lord. Blind eyes open. Andas renova, Deaf ears open. dirikan renova, Brain tumor healed. mule gedi suvenova. Jesus is alive. Yesus Tuhan sejivama. Jesus is alive. Yesus Tuhan